श्रीकान्तो मातरो स्थितिर्मी सर्वमङ्गलाय देवहारं वन्दे जनार्दनम्। श्रीस्तुतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानगुरुं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। कुण्डलिकुमारि कुटिले चराचरसवित्रिचां वन्दे गुणेन्दुहारिणे गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। நடமாடும் தெய்வமான காஞ்சி மகாபெரிவாரோட திவ்ய சரித்திர சப்தாகத்தில் 7ஆம் நாளான இன்று மரண காண்டம் அப்படிங்கிற தலைப்புல பார்க்கப்படும். ஸ்மரணை அப்படின்னா நினைப்பு. ஒரு மனிதனுக்கு நினைப்பு எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும், எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும், அதை போல செயல் உயர்ந்ததா இருக்கும். மனம் மொழி மெய் அப்படின்னு சொல்றோம். மனசு வாக்கு காயம். இந்த மனசுங்கிறது பேர் தான் நினைப்பு. நினைப்பு தான் மனசு, தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மனசு அப்படின்னா அது ஒரு ஏதோ உறுப்புல இருக்கிற ஒரு பார்ட் இல்லை. நம்மளோட எண்ணங்களுக்கு பேர், தாட்டுக்கு பேர் மனசுன்னு பேர். அந்த எண்ணம் எப்பொழுதுமே உயர்வா இருந்தது அப்படின்னா நம்மளோட செயல்கள்லாம் உயர்வா இருக்கு. நாம எதையுமே பேசுறதுக்கு முன்னால நினைக்கிற முடியும். ஒரு திங்க் பண்ணிட்டு தானே இப்படி பேசணும் அப்படின்னு போறோம். ஒண்ணு முதல்ல நினைக்கிறோம், அதை பேசுறோம், அப்புறம் அது செயலா வருது. இப்ப வெளியில செயல் தெரியுது. இந்த வெளியில தெரிய செயல்லாம் நற்செயலா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால இருக்கிற ஸ்டேஜ் என்ன? நல்ல சொல்லா இருக்கணும். அந்த நல்ல சொல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால இருக்கிற ஸ்டேஜ் என்ன அப்படின்னு நல்லதா நினைக்கணும். அப்போ இப்படியே இந்த சர்க்கிளை பாதுகாக்க வெளியில எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னா நல்லதை பேசணும். நல்லது பேசணும்னா நல்லதா நினைக்கணும். இதே ரிவர்ஸ்ல எடுத்தா நல்லது நினைச்சாக்க நல்லதே பேசும், நல்லதே நடக்கும். அவ்வளவுதான். அதனால அந்த நினைப்பு அப்படிங்கிற அந்த ஸ்மரணை எப்போதும் நல்லதா இருந்தது, உயர்ந்ததா இருந்தது அப்படின்னா நம்மளோட பேச்சும் உயர்ந்ததா இருக்கும், செயலும் உயர்ந்ததா இருக்கும். அந்த உயர்ந்த அந்த எண்ணத்தை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு இருக்கிறதுலே உயர்ந்தது என்ன அப்படின்னா பகவத் சிந்தனை தான். ஏன் அப்படின்னா இருக்கிறதே உயர்ந்த வஸ்து எது? பரம்பொருள் அப்படிங்கிறோம். அது வெறும் பரம்பொருள்னா பெரும் பொருள், பெருசு. பெரியவாட நம்ம சாதாரண கலவத்தில பெரியவா பெரியவா அப்படிங்கிறோம். பெரியவர் அப்படின்னா என்ன? மகான் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேர் தமிழ் அர்த்தம் பெரியவர். மகத்தினாலே பெருசு. இருக்கிறதுலே பெருசு எது? பிரம்மம் தான். அந்த இருக்கிறதுலே பேச நினைச்சோம் அப்படின்னா நம்மளோட செயல்கள்லாமும் இருக்கிறதுலே பெருசா இருக்கும். அப்ப அந்த ஸ்மரண வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ பகவத் ஸ்மரண வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த பகவத் ஸ்மரண வரத்துக்கு எப்படி நமக்கு அது எண்ணமா வருது அப்படின்னா அந்த பகவானோட லீலைகள் எல்லாம் நமக்கு எண்ணமா நினைச்சு பார்க்கறதே, அசை போறதே அது தாட்டா வருது. இப்ப கிருஷ்ணர் வெண்ண திருடினார், பால திருடினார், எதையோ கொட்டினார், என்னவோ பண்ணினார். அதை எதுக்கு நாம பாகவதம் அப்படின்னு புராணமா கேட்கணும், படிக்கணும், உபன்யாசம் கேட்கணும் அப்படின்னா
அதை கேட்க 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 அந்த கிருஷ்ணரோட சிந்தனை நமக்கு எண்ணம் வலுக்கிறது. அப்படி வலுக்கிறதே என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளவு எண்ணம் ஒன்னிலேயே கான்சென்ட்ரேட் ஆகி அது எண்ணமாவே இருக்கமோ அது போக போக அதுவாவே மாறிடும். அதுதான் அந்த கட்சியில. அப்படின்னா அப்ப அந்த பகவானை பத்தியே நினைச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு காலத்துல அந்த பகவானாவே நம்ம மாறிடுவோம். அதுதான் அத்வைதம் சொல்றது. என்ன தத்துவமசி, அதுவா நீ இருக்க, எதுவா இருக்க, அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய பெருசா இருக்கிற அதுவா நீ இருக்க அப்படின்னு தெரியுது. அதுவா நான் இருக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதையே நினைக்கணும், அந்த தத்தையே நினைக்கணும். நினைச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தத்தாவே நான் ஆயிரும். தத்துவமசிங்கிற அந்த வேதாந்த வாக்கியம் நமக்கு அனுபவமா ஏற்படுகிறது. அப்படி அந்த அனுபவமா ஏற்படுறது தான் அத்வைதத்துல சாயுஜ்யம் அப்படின்னு ஒரு மோட்ச நிலையா, உயர்ந்த நிலையா சொல்லப்படுது. அப்படி அந்த அத்வைத மோட்ச நிலையில அந்த சாயுஜ்யமா அதுவே ஆயுத நிலை வந்தால்தான் அபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயம் இல்லாத நிலை. அது வரல அப்படின்னா பயம்தான் மிச்சம். கலக்கிறது, கரையிறது. மற்ற சித்தாந்தங்கள்ல சொல்ற இந்த மோட்சத்துக்கும் அத்வைதத்துல சொல்ற மோட்சத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற சித்தாந்தங்கள்ல கலக்கிறத தான் சொல்றது, அத்வைத சித்தாந்தம் தான் கரையறது சொல்றது. இப்போ நெல்லும் இருக்கு, கடுகும் இருக்கு, ரெண்டுத்தையும் கலந்தோம் அப்படின்னா கலந்துதான் இருக்கு, ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தாப்புல இருக்கு. ஆனால் நம்ம முயற்சி பண்ணினோம் அப்படின்னா, சிரமப்பட்டோம்னா இந்த கடுகை தனியா பிரிச்சுடலாம், நெல்லை தனியா பிரிச்சுடலாம். அப்ப என்ன ஆயிடுதுன்னு, ஒன்னா கலந்திருந்தது இப்ப திரும்பி பிரிஞ்சு கொடுத்து, முதல்ல பிரிஞ்சிருந்தது அப்புறம் சேர்ந்திருந்தது, இப்ப திரும்பி பிரிஞ்சு கொடுத்து. இப்ப பிரிஞ்சு இருந்தாலே வைதம் இருந்தாலே பயம்தான் மிஞ்சும். ஏன்னா எனக்கு மேல இன்னொன்னு, எனக்கு அந்நியமா இன்னொன்னு இருக்குன்னு நினைச்சேன்னாலே எனக்கு பயம்தான். ஒண்ணு அதட்ட நமக்கு எனக்கு காமம் ஏற்படுறது, ஆசை ஏற்படுறது, இல்லையா வெறுப்பு ஏற்படுறது. இது வெறுப்பு வந்துருக்குனாலே திருப்பி அது பாப புண்ணியத்துக்குள்ள போய் அது உடனே நமக்கு ஜென்மாவா வந்துடும். அப்ப ஜென்மா இல்லாத இருக்கணும் அப்படின்னா அந்த வெறுப்பு அற்ற நிலை வேணும். அப்படின்னா நமக்கு அந்நியமா இன்னொன்னு இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணமே காட்டே போகணும். அப்படி வரணுங்கிறதுக்குத்தான். அப்படி வந்துடுத்து அப்படின்னா அப்ப நானே அதுவாயிட்டேன்னா அப்ப கரைஞ்சது. அப்ப கலந்திருந்தா பிரியறதுக்கு சான்ஸ் இருக்கு, கரைஞ்சுட்டா பிரிய முடியுமோ? பால்ல சர்க்கரையை போட்டு கலக்கிறோம், ரசத்துல உப்பு போட்டு கலக்கிறோம். இப்ப திருப்பி யாரானும் என்னவானும் பாடுபட்டு உப்பை தனியா ரசத்தை தனியா பிரிக்க முடியுமா? இல்ல பாலை தனியா சர்க்கரை தனியா பிரிக்க முடியுமோ? முடியவே முடியாது. கரைஞ்சுடுத்துன்னா பிரிக்க முடியாது. அப்படி இரண்டரை கலக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இரண்டரை கலக்கிற நிலை தான் சாயுஜ்யம் அப்படின்னு அத்வைதத்துல சொல்றோம். அதுக்கப்புறம் யார் முயற்சி பண்ணினாலும் பிரிக்கவே முடியாது. அப்படி இருக்கிற அந்த பிரம்மத்தோட நாம கரைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் சேஃப், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பயமே கிடையாது, அபயம். அந்த கலக்கிற நிலை, அந்த கரையிற நிலை தான் நமக்கு மோட்சமா சொல்லப்பட்டிருக்கு, பயம் இல்லாத நிலையா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த கரையறதுக்கு என்ன அப்படின்னு அதை நினைச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு காலத்துல அதுவாவே அதோட கரைஞ்சு அப்படியே நாம அதுவாவே ஆயிடும். நாமளே ரொம்ப சாதாரணமா சொல்றோம், அப்படியே நினைச்சு அப்படியே கரைஞ்சு உருகிட்டோம் சார் அப்படின்னு அந்த நிலைமை வரும். அப்படின்னா அந்த பிரம்மத்தை நினைச்சு 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 நாம அது கரைஞ்சு அந்த பிரம்மமாவே ஆயிட்டோம் அப்படின்னா அதுதான் பேரின்ப நிலை. காரணம் அந்த பிரம்மம் தான் ஆனந்தத்தோட எல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனந்தோ பிரம்மே நித்திய ஜானாது. ஆனந்தம் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்றதுன்னா அந்த பிரம்மமாவே நாம் ஆயிட்டோம்னா அப்ப என்ன அர்த்தம்? ஆனந்தமா ஆயிட்டோம், ஆனந்த ஸ்வரூபமா ஆயிட்டோம். அதுக்கப்புறம் அங்க துக்கம்ங்கிறதே கிடையாது. அப்படி ஒரு நிலைமை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒண்ணு நினைக்கிறது. அந்த நினைக்கிற ஒன்றும் சாதாரண ஒரு விஷயமா இல்லாத இருக்கிறதுலயே உயர்ந்ததா இருக்கிறது. அப்படி இருக்கிறதுலயே உயர்ந்ததா இருக்கிற அந்த பிரம்மம் தான். அது பிரம்மம்னா நாம எப்படி நினைக்கிறது? அது எப்படி இருக்கும்? ஆம்பளையா இருக்குமா, பொம்பளையா இருக்குமா, இல்ல கருப்பா இருக்குமா, ஷேப்பா இருக்குமா, எப்படி நமக்கு தெரியும்? புரியாது.
அப்படி புரியணுங்கிறதுக்காக தான் அந்த நிர்குணமா இருக்கிற அந்த பிரம்மம் நமக்கு புரியறாப்புல சகுணமா வரும். அந்த சகுணமா வந்து அந்த சகுண பிரம்மத்தை நினைக்க நினைக்க அதுவாவே கரைஞ்சு கரைஞ்சு கடைசியில அதோட ஒரிஜினல் ஸ்வரூபமான நிர்குணத்துல நாம மாறிடும், நிர்குணமா ஆயிடும். அந்த சகுணத்தை தான் நாம எய்தாப்புல ஒரு உருவமா பார்த்தோம். நடமாடும் தெய்வம் உலகம் கொண்டாடிச்சு அப்படின்னா எதை பார்த்து கொண்டாடிச்சு? அந்த தெய்வீகத்தை அவர்கள் உணர்ந்ததுனால அவரை நடமாடும் தெய்வம்னு கொண்டாட முடிச்சு. அப்படி கொண்டாடுற அந்த நடமாடும் தெய்வமான பெரியவாட நினைச்சுட்டே இருந்தோம். தீவிரமா நினைக்க 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 நாமளும் பெரியவாடவே ஆயிட்டோம்னு வச்சுக்கோம். அப்படின்னா என்ன ஆயிடும்? ஒரு பெரியவா உலகத்துல இருந்ததுக்கே நடமாடினதுக்கே உலகம் இவ்வளவு ஆனந்தப்பட்டு இவ்வளவு சந்தோஷப்பட்டதுன்னா அத்தனை பேரும் நினைச்சு நினைச்சு பெரியவாடாயிட்டா அப்போ உலகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த நிலையை அடையறதுக்கு தான் அவரோட குணங்கள் எல்லாம் நாம பார்க்கணும். ஒரு விஷயத்த நினைப்பு வர்றதுக்கு அது பண்ணின காரியங்கள்லாம் நினைச்சா நமக்கு நினைப்பு வலுக்கிறது. அப்படின்னா இந்த 6 நாளா பெரியவாளை பத்தி பெரியவாளோட அவதார காண்டத்திலேருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை திருப்பி திருப்பி பார்த்தது எதுக்காக அப்படின்னு அந்த பெரியவாங்கிற நினைப்பு நமக்கு எப்போதும் இருந்து நமக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கணும். அப்படின்னு ஒண்ணும் இல்லை, கொஞ்ச நேரம் நினைச்சாலே நமக்கு சந்தோஷமா இருக்குங்கிறது தெரியுதா இல்லையா? இது கொண்டு வேற ஒன்றும் யாருமே சொல்லித்தர வேண்டாம், சாஸ்திரமே வேண்டாமே. இது பெரியவா அப்படின்னு கொஞ்சம் நினைச்சா நம்மள அறியாத ஆனந்தம் ஏற்படுறது. அந்த ஆனந்தம் ஏற்படுறதுனாலதான் கண்ணில தண்ணி வருது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்லுவேன். அந்த அன்பு மல்கிறதுனால்தான் வெளிப்படுறதுனாலதான் நமக்கு கண்ணீர் வருது. அப்படி உருகி 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 உள்ளம் உருக உருக நினைக்க நினைக்க அதுவாகவே நாம் ஆறும். அப்படின்னா அந்த நிலைமையை கொடுக்கறதுக்கு தான் முன்னால அவர் பண்ணின காரியங்கள் எல்லாம் நாம திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கோம். இனிமே ராமர் வெளில முடிச்சா என்ன, முடிக்கலைன்னா என்ன, இனிமே ராவணனை கொன்னா என்ன, கொல்லலைன்னா என்ன, எதை பண்ணினா என்ன, பண்ணலைன்னா நமக்கு என்ன லாபம்? அவர் பண்ணினதுனால லாபமா, பண்ணாததுனால நஷ்டமா இல்லை. ஆனால் அதையே திருப்பி ராமாயணம்னு கேட்கிறோம். கிருஷ்ணருக்குமே மலையை தூக்கினா என்ன, தூக்கலைன்னா என்ன, ஏன் திருப்பி பாகவதம் கேட்கிறோம் அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்க 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 நமக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுது, இன்டிமெசி. அது பிரம்மம் அப்படின்னா எங்கேயோ இருக்கு, என்னமோ சொல்லலாம், கைலாசத்துல இருக்கு, வைகுண்டத்துல இருக்கு, அது இருக்கு, எங்கேயோ இருக்கு சார். நான் எப்படி ஏற முடியும்? போயிட முடியுமா நம்மளால கைலாசத்துக்கும் வைகுண்டத்துக்கும்? அப்ப என்ன பண்றது அப்படின்னா நம்மளால அங்க ஏறி போக முடியலன்னு அது என்ன பண்ணிடுதுன்னா கீழே இறங்கி வந்துடும். கீழே இறங்கி வரதான் அவதாரம். அவதாரம் நீங்க அவதாரம்னாலே கீழே இறங்குறதுதான், தன்னோட பொசிஷன்ல இருந்து கீழே இறங்குறதுதான். எதுக்காக அது கீழே இறங்குறது அப்படின்னு நம்மளால மேல ஏற முடியாதவாட அது கீழே இறங்கி வந்து நம்ம கைய பிடிச்சு அது மேல தூக்கிட்டு போயிடும். நம்மள மேல தூக்கிறதுக்கு தான் அது கீழே இறங்குது. அப்படி கீழே இறங்கின அந்த அவதாரம் தான் 20ஆம் நூற்றாண்டுல நாம எல்லோரும் பார்த்து அனுபவிச்சதுதான் பெரியவா அப்படிங்கிறது யாரும் சொல்லி தெரியணுங்கிறதுல எல்லோருக்கும் புரியுது. அப்படி இருக்கிற பெரியவர் எப்படி பெரியவருங்கிற அந்த வார்த்தைக்கு பொருத்தமா பெரியராவே இருந்தார் அப்படிங்கிறத பல விஷயங்கள் மூலியமா பார்த்தோம். அதுல பார்த்தா அந்த பெரியவா நினைப்பு நமக்கு வர 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 நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. அவராகவே மாறுறதுக்கு அந்த சாயுஜ்யத்தை அடையிறதுக்கு நமக்கு ஒரு உதவியாகும். அதுக்கு பேர் தான் ஸ்மரணை. ஸ்மரணையின் பேர் யா குருமம்சரர் ஸ்மரணையே சுகமும் ஓ ராமநாம ஸ்மரணையே சுகமும். எனக்கு எது சுகம் அப்படின்னு இந்த ஸ்மரணை நினைப்பு தான் சுகம். இதுலயே இருக்கிறதுலே உயர்ந்ததா போகணும்னா உயர்ந்ததா நினைக்கணுங்கிறோம். இதுக்கு நேர் ஆப்போசிட்ல பார்த்தா இருக்கிறதுலே மட்டமானதை நினைச்சோம்னா அதுல பாதாளுக்கு போயிடும், தெரியறது கண்மூடம். அதனால நமது எண்ணம் முழுக்கலும் உயர்ந்ததா இருக்கிறதுக்கு அந்த உயர்ந்ததான அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத பெரியவா உயர்ந்துதான் இருந்தார், பியூரா இருந்தார் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்ணெதிர்க்கே பார்த்தது. இது ஏதோ ஒரு கதையா சொல்லி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு
நிதர்சனமா தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி நிதர்சனமா பெரியவாளை பார்த்து இவர் நிஜமாவே பெரியவர் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லாத்துலயும் பெரியவரா இருக்கார். பேச்சிலையா இருக்கட்டும், எண்ணத்திலையா இருக்கட்டும், நடவடிக்கையிலையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பெரியவர். மகான் மகத் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கிற பெரியவாட ஈஸ்வரன் ஈஸ்வரன் அப்படின்னு நாம நினைக்கிறதே அந்த ஈஸ்வரன் நினைப்பும் வருது, நம்மளோட எண்ணமும் தெளிவு ஏற்படுது. இவரை ஈஸ்வரன் அவதாரம் அப்படின்னு நாம சொல்றோம். நிஜமாவே அவர் அவதாரமா? உங்களுக்கு தெரியுமா? நாம பார்த்துருக்குமா? முதல்ல நமக்கு ஈஸ்வரன் யாருன்னு தெரியுமா? அவர் தெரிஞ்சாருன்னா அவர் அவதாரம்னு சொல்றதுக்கு முடியுமா? நாம சொல்றது ஏதோ ஒரு அபிமானத்துல சொல்றோம், பிரியத்துல சொல்றோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரியமும் எதனால அபிமானத்துல சொல்றோம், எதை வச்சுட்டு சொல்றோம்னா வேதம் தான் பிரமாணம். அந்த வேதம் சொல்றது ஆச்சாரிய தேவோ பவ அப்படிங்கிறது, குருவே கடவுள் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா வேதமே குருவே கடவுள்னு சொல்லிடுச்சுன்னா வேதம் பொய்யா சொல்லும்? சொல்லவே சொல்லாது. அப்ப வேதம் சொல்றது ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னா அந்த வேத வாக்கியத்தை நம்பி குரு தான் கடவுள் அப்படிங்கிறோம். அப்படின்னா அப்போ அந்த குரு எப்பேற்பட்ட குருவா இருந்தாலும், எப்பேற்பட்டவரா ஆச்சாரியன் இருந்தாலும் வேதம் சொல்லிட்டு கடவுள்னு நாம நம்புறோம்னா கடவுளா இருக்குன்னா அந்த கடவுளே ஆச்சாரியனா வந்தா, குருவா வந்தா, பருத்தி புடவையா காய்ச்சது, அவ்வளவுதான். அப்படி ஒரு அபூர்வமான கண்ணெதிர்த்து நாம பெரியவாளை ஈஸ்வரன் பார்த்தோம். நாம அப்படி அவரை நினைச்சிட்டு பார்த்தா கூட அவர் அங்கீகரிச்சுட்டார்னு வச்சுக்கோம், அது நமக்கு இன்னும் வலுவை சேர்க்கிறது. நாம ஒரு பிரியத்துல, அபிமானத்துல, ஒரு நம்பிக்கையில அவர் தான் அவதாரம் அப்படின்னு சொல்றதுக்கும் அவரே ஆமாமாம் ததாஸ்து அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஒரு நம்பிக்கை, நாம நினைச்சு சரிதான் அப்படின்னு ஏற்படுது. அது எப்படி அப்படின்னு பெரியவா பொதுவா தான் ஒரு அவதார புருஷர், இனிமே நான் அவதாரம் பண்ணியிருக்கேன், நான் தான் கடவுள் அப்படின்லாம் என்னைக்கான யாராலும் சொல்லி கேள்விப்பட்டிருக்குமா? இல்லை. இன்னும் சொல்ல போனா அப்படி யாராலும் சொன்னா கூட அதை மறுத்துதான் சொல்லியிருக்கா, அங்கீகரிக்காதான் பேசியிருக்கா. ஆனால் ஒரு சில பேர்கிட்ட அங்கீகரிக்கவும் அங்கீகரிச்சிருக்கா. ஒன்னவே சொன்னேன், முதல் நாள் அன்னைக்கு பார்க்கறதையே சொன்னோம். இவ காலேஜில் ஷேக்ஸ்பியர் டிராமாவில் நடிச்சா, டிராமாவில் நடிச்சதுக்கு முதல் பரிசு வாங்கினான் அப்படின்னா அன்னிலேருந்தே நடிப்புதான். அப்படி இருக்கிற பெரியவா ஒரு சில பேர்கிட்ட, அது ஒரு சில பேர்னா யாருன்னு ஒண்ணுமில்லை, பக்குவம் ஏற்பட்ட ஒரு ஜனங்கள்கிட்ட தன்னோட அந்த தெய்வீக அவதார சக்தியை ஒத்துட்டாங்க. அதுதான் அதுல முக்கியமானவர் பெரியவாட நேருக்கு நேர் ஈஸ்வரன் கொண்டாடினவர் பிரதோஷம் மாமான்னு சொல்லக்கூடிய பிரதோஷம் வெங்கட்ராமையர். இவரை பெரியவா 64வது நாயன்மார் அப்படின்னு சொன்னா அப்படின்னா ஒரு நாயன்மார்களோட பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு வேணிப்படியில் மாந்தர்கள்ல பார்த்தோம். சார் மொரட்டு பக்தியா இருக்கும் அப்படிங்கிற, பக்தியிலையும் ஒரு அமானுஷ்யமா மொரட்டுத்தனமா இருக்கும். அப்படிதான் மாமாவோட பக்தி இருக்கும். பெரியவாள நேர வச்சுட்டு பெரியவா காலத்துல ஸ்தூலமா அங்க பிரதட்சணம் பண்ணினவர். கல்லா இருக்கட்டும், முள்ளா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் அங்க பிரதட்சணம். இப்படி எல்லாம் பக்தி பண்ணினார் மாமா. காரணம் என்னன்னா, கீதாப்புல இது ஈஸ்வரன் அவதாரம்னு தெரிஞ்சது, அதனால பண்ணினார். இப்படி இவர் பண்ணினாலும் பெரியவா அதை எப்படி அங்கீகரிச்சா? ஈஸ்வரனுக்கு பிரீதி, பரமேஸ்வரனுக்கு பிரீதி வில்வம். திருதளம் திருகுணாகாரம் திரிநேத்திரஞ்ச திரையாயுஷம் திரு ஜென்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் சொன்னது இல்லையா? அவருக்கு என்ன பிரீதி அப்படின்னு, அவருக்கு பேரே ஆசுதோஷின்னு பேரு. அப்படின்னாலே எளிதில் சந்தோஷப்பட்டுருவர்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னதான் வழக்கு பண்ணினாலும் லேசில திருப்தி அடைய மாட்டார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், ரொம்ப ஒரு இலையை தூக்கி அவர் மேல சிவார்ப்பணம்னு போட்டாலே சந்தோஷப்பட்டுருவார். அது என்ன இலை? வில்வ இலை. அந்த ஒரு வில்வத்தை தூக்கி அவருக்கு போட்டா என்ன, ஜென்ம பாப சம்ஹாரம், 3 ஜென்மத்துல பண்ணின பாபம் போயிடுறது ஒரு வில்வத்தை போட்டான்னா. நாம இனிமே தினம் 108 வில்வத்தினால அஷ்டோத்தரம் பண்ணினா, 300 வில்வத்தினால திரிசதி பண்ணினா, 1000 வில்வத்தினால சஹஸ்ரநாமம் பண்ணா, லட்சார்ச்சனை பண்ணினா, கோடி அர்ச்சனை பண்ணினா எவ்வளவு ஜென்ம பாபம் போகுங்கிறத நம்ம
நிச்சயம் நம்மளால அவ்வளவு பாவம் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி நம்மளோட பாவங்களை பரிகரிக்கிறதுனாலேயே அதுக்கு பேர் ஹரன். ஹரன் அவருக்கு பேராக்கு, ஹரினும் பேராயிருக்கு. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளுக்கு பரமேஸ்வரனுக்கு வில்வம் தான் பிரீதிங்கிறதுனால பிரதோஷமாயினம்னா தினம் வில்வத்தை கொண்டு கொடுப்பாங்க. தினம் காலங்காலத்தால விஸ்வரூப தரிசனம் பண்ணிட்டு வில்லும் மாலை கட்டி கொடுப்பா. அதை எடுத்து பெரியவா தள்ள வச்சுப்பா. ஒரு நாளே கேட்டா, இப்படி ஒரு நாள் தவறாத வில்லும் கொண்டு கொடுத்துறிய, உனக்கு எங்க கிடைக்கிறது? அவர் சொன்ன, யாரு கொண்டு தரா? ஏன்னா மாமா ரிட்டையர் ஆனவர், வயசானவர், அவருக்கு போய் மரத்தெல்லாம் ஏறி பறிக்கிறதுக்கு முடியாது. சோ யாரோ அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால பெரியவா என்ன பண்ணா, யாரு உனக்கு கொடுக்குறா? இவர் சொன்ன, வேணும்னு இருக்கிற வேணும் கொடுக்குறாரு. வேணும் எங்கேருந்து பறிச்சுன்னு வரான்? எங்கேயோ ஒரு இடம் இருக்கு, அங்க போய் அந்த இடத்த சொல்லி அங்கேருந்து பறிச்சுட்டு வரோம். உடனே பெரியவா கிட்ட எவ்வளவு பறிச்சுட்டு வரோம்? இதெல்லாம் எயிட் சார் வேண்டாத கேள்வி. ஏதோ வில்லம் கொண்டு கொடுக்குற, தலையில வச்சுட்டு சொத்து மாறின்னு கையை தூக்க வேண்டியதானே. எனவே உனக்கு யாரு வில்லம் பறிச்சு கொடுக்குறா? அவர் எவ்வளவு பறிக்கிறார், எங்கேருந்து பறிக்க, ஏன் இத்தனை கதை பேசணும் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. அந்த வேணும் என்ன பண்ற, எதையும் எதிர்பார்க்காத பிரதோஷமாக்கு தினம் கொண்டு கொடுக்கறதுக்கு வில்வம் வேணும். அதனால நம்மளால அந்த சர்வீஸ் இந்த வில்லத்தை பறிச்சுன்னு வந்து அவர்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அவர் ஆத்மார்த்தமா அந்த கைங்கரியம் பண்றதுனால அவராகவே வந்து பெரியவாழ்ட்டு சொல்ல, நம்மள இருந்தா சும்மா விடுமா, நான் தான் வில்லம் கொண்டு வரேன், நான் தான் வில்லம் கொண்டு பெரியவாழ்ட்டு சொல்லுவோம் 100 தடவை சொல்லுவோம். அவர் அப்படிலாம் சொல்லாத, அவர் பாட்டுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அவர் வில்லத்தை எத்தனை பறிச்சுன்னு வந்து பிரதோஷமா மட்டும் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு ஆபீஸ் போயிடுறாரு. இப்படி இவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த கைங்கரியம் பண்ணினாலும் பெரியவா நான் இதை நோட் பண்ணிட்டு இருக்கேன், இதை அங்கீகரிக்கிறேன்னு அவ நமக்கு அக்லாஞ்சி பண்ண வேண்டாமா? அதனால கேட்கிறா, யாரு பறிச்சுதா? வேணும் பறிச்சுதரான்னு சொல்றதையே அவ்வளவுதான், வேணும்னு போயாச்சு. அடுத்தது எவ்வளவு பறிக்கிற, எங்கேருந்து பறிக்கிற அப்படின்னா, எந்த இடத்துல வில்வ மரத்தை வச்சிருக்காளோ அவளுக்கு இது அனுகிரகம் போறதுக்கு அடுத்தது. மூணாவது எவ்வளவு பறிக்கிறான். உடனே மாமா என்ன சொல்றது, எவ்வளவு பறிக்கிறான்னு கேட்டா என்ன 1/2 கிலோ 1/4 கிலோன்னு சொல்ல முடியுமா? அதனால ஒரு நிதானமா சொல்ல இருக்கும், ஒரு கூட வில்லும் இருக்கும். உடனே பெரியவா கேட்கிறா, ஒரு கூட வில்லும் பறிச்சுன்னு வராங்கிற, ஒரு மாலை தானே தர, மீதி என்ன பண்ணுவேன், மீதி என்ன பண்ணுவேன்? உடனே மாமா சொன்னா, ஆத்துல பெரியவா பாதுகை இருக்கு, பெரியவா திருவுருவ படம் இருக்கு, தினம் திருஷதி படம், உத்தர திருஷதி படம், அதனால அங்க அர்ச்சனை பண்ணுவோம். உடனே அப்படியா, அப்ப சரி. உடனே இதை கேட்டு இந்த பக்கத்துல யாரோ ஒரு அம்மா, அந்த அம்மாவும் வில்ல மேல போட்டுருக்கோம், அந்த அம்மாவும் ரெகுலரா தரிசனத்துக்கு வரும். உடனே அந்த அம்மா சொன்னா, நானும் தனம் இப்படிதான் பண்ணேன் பெரியவா. உடனே பெரியவா, நீ அப்படிதான் பண்றியா? அப்ப நீ எங்கேருந்து வில்லம் பறிக்கிற அப்படின்னா, ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பக்கத்துல இருக்க, அங்கே இருக்கு. உனக்கு யாரு படிச்சு தரா? யாரோ படிச்சு தரா. எவ்வளவு படிச்சு தருவா? அந்த அம்மா என்ன பண்ணா, இருக்கும் ஒரு கூட இருக்கும், உனக்கு ஒரு கூட வில்லம் படிச்சு தராங்க, நீ ஒரு மாலை தானே கொடுக்குற, மீதி என்ன பண்ணுவ? இல்ல ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல அர்ச்சனை கொடுப்பேன் அப்படின்னா அந்த அம்மா. உடனே பெரியவா சொல்ல, இவர் தானோ ஒரு கூட வில்லம் பறிக்கிற, ஒரு மாலையை என்கிட்ட கொடுக்குற, மீதியா ஆத்துல அர்ச்சனை பண்ற. இவ தானோ ஒரு கூட வில்லம் பறிக்கிறா, ஒரு மாலையை எங்க தரா, மீதி ஏகாம்பரேஸ்வருக்கு அர்ச்சனை பண்றா அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை, எங்க போட்டா என்ன, எல்லாம் என் தலையில தான் விழும். எங்க போட்டா என்ன, எல்லாம் என் தலையில தான் விழும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நேரம் கொண்டு மடத்துல பெரியவாளுக்கு ஸ்தூலமா மாலையா கொடுத்து தலையில போட்டாலும் அவர் தலையில தான் விழுந்தது. இல்ல வீட்டுல நீங்க படத்தை வச்சுட்டு, பாதுகையை வச்சுட்டு, விக்கிரகத்தை வச்சுட்டு, எதையோ வச்சுட்டு அதுக்கு போட்டாலும் அங்கேயும் அவர் தலையில தான் விழுந்து. இல்லையா எங்கேயானும் கோவில்ல கொண்டு போய் ஏகாம்பரேஸ்வரா இருக்கட்டும், முப்பேஸ்வரா இருக்கட்டும், குபாலீஸ்வரா இருக்கட்டும், எங்கேயானும் கொண்டு போட்டா அதுவும் அவர் தலையில தான் விழுது. அப்படின்னா இதை விட தான் பிரத்யக்ஷ பரமேஸ்வரத்துக்கு அங்கீகாரம் வேணுமா என்ன? இப்ப பாருங்க, பிரதோஷமாமா பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் அப்படின்னு மனசுல பாவிச்சுட்டு கொண்டாடுறது எவ்வளவு சரின்னு தெரியும். ஏதோ இது நம்மளோட கற்பனை இல்ல, ஃபேக்டா தான். இப்படி பிரதோஷ மாமாவோட அந்த பக்திக்கு அங்கீகாரம். இதுக்கு மேல இன்னும் சொல்ல, பொள்ளாச்சி ஜெயம் அப்படின்னு பரமபக்தர் இந்த பாடுகள்லாம் திருப்பி திருப்பி பாகவதத்துல பார்க்கணும். கோபிகைகளை பத்தி கேள்விப்படும். இவாளுக்கு வீடு இருந்தது, வாசல் இருந்தது, குழந்தை இருந்தது, குட்டி இருந்து, எத்தனை இருந்தாலும் திருப்பி திருப்பி இவாளோட மனசு எதுலையே சுத்தின்னு கிருஷ்ணரை சுத்தியே இருந்தது இல்லையா?
அதை போலதான் இந்த பொள்ளாச்சி ஜெயம், நாகலட்சுமி, இது மாதிரி பக்திகளுக்கெல்லாம் திருப்பி திருப்பி குடும்பம், குழந்தை, குடி எல்லாம் இருந்தாலும் பெரியவா படம் இங்கே தான் சுற்றி இருக்கும். அப்படி இருக்கிற இந்த பொள்ளாச்சி ஜெயம் பெரியவா திருவானைக்காவல்ல இருந்தா. இவா போய் தரிசனம் பண்ற. மாமா பேங்க்ல உத்தியோகமா இருந்தார். இவா தஞ்சாவூர்ல இருந்தாப்போ, அதனால திருச்சிக்கு போயிட்டு வருது ரொம்ப சௌரியமா இருந்தது. ஒரு தடவை பேருக்கிறது சனி ஞாயிறு லீவுல இருந்தா 2 நாளைக்கு இருந்து தரிசனம் பண்ற. 3ஆம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அன்னைக்கு மாமா ஆபீஸ் போகணும். இந்த அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. காரணம் என்னன்னா அரச பிரதட்சணம் விரதம். இந்த ஸ்திரீகள்லாம் சில விரதங்கள்லாம் எடுத்துட்டு அதை பண்றதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. ரெட்டி பஞ்சமி விரதம், அரச பிரதட்சண விரதம், சதுர்த்தி விரதம், உமாமகேஸ்வர விரதம், இது மாதிரிலாம் இருக்கிற வழக்கம். அட்லீஸ்ட் இதெல்லாம் சொல்லவான்னு சொல்றேன், கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு விரதமும் கிடையாது. பேக் மாட்டிட்டு ஆபீஸ் போறதுதான் ஒரே விரதம், டாலரை பார்க்கறது தான் விரதம். அந்த அரச பிரதட்சண விரதம் இந்த அம்மா இதை எடுத்துருக்கா. பொள்ளாச்சி அம்மா அது சோமவார அமாவாசை அப்படின்னு அமாவாசை திங்கக்கிழமையில சூரியோதயத்துல இருந்ததுனால் அது அரச பிரதட்சணம். அன்னைக்கு அரச மரத்தை சுத்தம். அந்த விரதம் எடுத்துட்டா அதுக்கு போய் பூஜை பண்ணி அதெல்லாம் பண்ணி 108 பிரதட்சணம் பண்ணி எல்லாம் பண்ணா அதுக்கு ப்ரொசீஜர்லாம் இருக்கும். ஸோ அது பண்ணணுங்கிறதுனால இந்த விரதம் எல்லாம் எடுத்துனுட்டா அதை பண்ணாத விட்டா தோஷம். அதனால இந்த அம்மா என்ன பண்ணா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமே மறுநாளைக்கு தஞ்சாவூருக்கு போய் காலகாலத்துக்கு பூஜை பண்ணணும். அதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணதுனால பெரியவாட்ட ஊருக்கு போயிடுறோம், நாளைக்கு அரச பிரதட்சணம் ஊருக்கு போனோம், உத்தரவு வாங்கிக்கிறோம். பெரியவா பதிலே சொல்லல. இந்த ரெகுலரா பெரியவாட்ட போறவா உத்தரவு வாங்கிக்காத வரமாட்டான். காரணம் பயம். நம்ம பாட்டுக்கு போற வழியில ஏதாவது பஸ் நல்லபடியா போயிட்டு வரணுமே. பெரியவா உத்தரவு கொடுக்கல. சரி, அப்புறம் இப்ப ஏதோ பிஸியா இருக்கு, அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கேட்டா அப்பவும் பதில் இல்லை. இப்படியே திருப்பி கேட்க பெரியவா ஆஹா போயிட்டு வா அப்படின்னு பதில் சொல்றதே வழிய ஏதோ மற்ற காரியத்தை பார்த்துக்கலாம். இது நேரம் ஆக இவாளுக்கு கஷ்டமா இருந்தது. ஏன்னா இனிமே ஊருக்கு போய் வா பூஜைக்கு உண்டான சாமான்லாம் ஏற்பாடு பண்ணி மறுநாளைக்கு அதுவும் காலங்காலத்தால வேற அதை பண்ணணும். இப்படி எல்லாம் ஒரு நிர்பந்தம் இருக்கிறது பெரியவா விரத பங்கமாயிடுமே, அது இல்லாத புரிஞ்சுக்காத பெரிய உத்தரவு கொடுக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தம். திருப்பி கேட்டுக்கா இல்லை. பார்த்தா இது ராத்திரி வரைக்கும் ஆயிடுச்சு. இல்லை, சரி கடைசி பஸ் தான் குடிக்கலாம், அப்போவான வாங்கிக்கலாம்னா பெரியவா பூஜையை மட்டும் என்ன பண்ணா உள்ள படுத்துட்டு போயிட்டான். வெளியிலேயே வரல. இப்போ வாங்க முடியாது உத்தரவு. இனிமே காத்தாலதான் பெரியவாட பார்க்க முடியும் அப்படின்னா காத்தால எப்போ பெரியவாட பார்த்து இவா இனிமே உத்தரவு வாங்கிட்டு ஊருக்கு போய் ஏற்பாடு பண்ணி அரச பிரதட்சணத்தை பண்றது அதுக்குள்ள நேரம் ஆயிடும். அரச மரத்தெல்லாம் கண்ட வேலையில சுத்த முடியாது. இத்தனை நாளைக்குள்ளதான் சுத்தணும்னா சாஸ்திரத்துல கணக்கு இருக்கு. நம்ம நினைச்சபடியெல்லாம் மத்தியானம் காத்தால அப்படின்னா இடத்துக்கு சுத்த முடியாது. அது ஒரு நிர்பந்தம் வேற. அது அதனால என்ன பண்ணினா பயந்தா இப்படி அரசு பிரதட்சண விரதத்தை பண்ணலைன்னா அதனால தோஷம் வந்துருமே, விரத பங்கம் ஆயிடுமே அப்படின்னு கவலைப்பட்டு விட்டா. என்ன பண்றதுன்னு தெரியல. பெரியவா உள்ளுக்குள்ள விசாந்திக்கிட்டே இருக்கா. மடத்துல பழையனமா இருந்ததுனால வழியில என்ன கணவன் மனைவியும் படுத்துருந்தா. காலங்காலத்தாலே எப்படியும் அநேகமா பெரியவா 3 மணிக்கெல்லாம் எழுந்துடுவா. ஏன்னா உத்தரவு வாங்கிட்டு முதல்ல பார்த்து குடிச்சு உத்தரவு வாங்கிட்டோம்னா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பஸ்ஸை குடிச்சாலும் உடனே தஞ்சாவூருக்கு போய் ஏதோ ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு பண்ணிவிடலாம் அப்படின்னு நினைச்சது அங்க காத்திருந்தா. கண்குத்தி பாம்பா காத்திருக்கா. ஆனால் என்ன ஆச்சு, மணி 3 ஆச்சு, 4 ஆச்சு, 4:30 ஆச்சு, 5ஆவது பெரியவா மேனாவை தொடக்கல, எழுந்திருக்கல. இதாப்புல மேனா வச்சுட்டு உள்ளுக்குள்ள பெரியவா படுத்துட்டா தொடக்கல. இது சோதனையா இருக்கு. எப்போதும் தினம் 3 மணிக்கெல்லாம் எழுந்துருவாரு. இப்போன்னு பார்த்து எழுந்துக்க மாட்டேங்கிறார் பாரு. அதுதான் என்ன பண்ணிட்டு தெரியல. உடனே இந்த அம்மா என்ன பண்ணா பிரதட்சணம் பண்ணாத விட்டா தப்பா இட போடுறதுன்னு அந்த மேனாவை பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சோம். பெரியவாளை சுத்தம், அரச மரத்தை சுத்தத்துக்கு மேல இதையான சுத்தம் அப்படின்னு சுத்திட்டு இருக்கா. இப்படி 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, பிரதட்சணம் பாட்டு ஓடிட்டு இருக்க வெளியே அவர் கதவை திறக்கிறதா தெரியல. இப்படி அவர் 60-65 பிரதட்சணம் ஆயிருக்கிறது. மேனேஜர் வந்த ஆளெல்லாம் அழிச்சு வந்தார். தூக்கு அப்படின்ன
பெரியவாரோட சவாரியை மேனாவை தூக்க சொல்றோம். தூக்குச்சுன்னா நம்ம பெரியவா என்ன ஏந்திருக்கவே இல்லை, நீ தூக்குற அப்படின்னா உடனே அவர் சொன்ன நீ என்ன தூக்கிட்டு பெரியவா எழுந்திருக்கல. பெரியவா ராத்திரியே சொல்லிட்டா, நாளைக்கு 6 மணிக்கு பாரு, நான் கதவை திறந்தா பாரு, இல்லைன்னா நீ ஆளை வச்சு தூக்கி நேர கொள்ளடக்கரைக்கு எடுத்து போயிடுன்னு சொல்லிட்டா. ஏன்னா நாளைக்கு அமாவாசை, கொள்ளடத்துல ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால காலங்காலத்தால 6 மணிக்கெல்லாம் பாரு, நான் கதவை திறக்கலைன்னா நீ பாட்டுக்கு அதை வச்சுன்னு தூக்கின்னு போகணும் உத்தரவாயிடுத்து. அதனால இன்னும் பெரியவா கதவை திறக்கல, நான் தூக்கின்னு போறேன், பெரியவா உத்தரவு தான் தூக்கின்னு போறேன். ஓ இவ்வளவு நடந்திருக்கு, இவாளுக்கு தெரியல. என்ன பண்றது? இப்போ இந்த அரச பிரச்சனை இதுலயும் பாதியில் நிற்கிறது. இப்போன்னு 108 முடிஞ்சுதானா அதுலயும் பெரியவாளை சொல்லுது, தோரத்தின்றே போ கொள்ளடக்கரைக்கு. அங்க போனா மேனாவை கொள்ளடக்கரையில இறக்குறான். இறக்கினோன்னு பெரியவா கதவை திறந்தான். கதவை திறந்தா முதல்ல கேட்ட கேள்வி, ஏன் இங்க அம்மா பின்னால கூப்பிடுன்னா வந்தா. வந்த உடனே பெரியவா கேட்டா, எத்தனை பாக்கி சுத்துறது, எத்தனை பாக்கி? இவா நினைச்சுக்கா உருவிடப்பட்டு தூங்கிட்டு இருக்காராக்கும் பிரயோஜனம் பண்றான்னா எவ்வளவு பாக்கி? உடனே அந்த அம்மா ஏதோ சொன்னா 38 48 பாக்கி. உடனே சுத்து பூர்த்தி பண்ண உடனே மீதியே நம்ம கம்ப்ளீட் பண்ணா 108 ஆச்சு. நமஸ்காரம் பண்ணா பண்ணினோன்னு பெரியவாசா அரச பிரச்சனை பூர்த்தி ஆயிட்டு கேட்கலாம். அம்மாவுக்கு ஆச்சரியமா இருக்குது. நம்ம அரச பிரயோஜனம் பண்ணலைன்னா ஏதாவது தோஷம் திரும்பணும்னு கவலைப்பட்டா, இங்க பெரியவா அனுப்புனா தன்னை பிரயோஜனம் பண்ணினதே அரச பிரயோஜனம் பூர்த்தி ஆயிட்டு பெய்வான்னு சொல்றாருன்னா இதுமேலே என்ன அங்கீகாரம் பண்ணினா. இருந்தாலும் அரச மரத்தை சுத்துறது பெரியவாளை சுத்துறது ஒண்ணா? நமக்கு ஒரு சந்தேகம் முடியும். அப்படி வந்துட போறதுங்கிறதுக்காகவே பெரியவா கேள்வின்னு கேட்டு பதிலுங்கிறான். உடனே சொன்னா என்ன அரச மரத்தை சுத்துறதும் என்ன சுத்துறதும் ஒன்னான்னு தோன்றதும் அப்படின்னா ஆமான்னு சொல்ல முடியுமா? உடனே பெரியவா சொல்றா, சரி இப்போ ஊர்ல போய் அரச மரத்தை பிரயோஜனம் பண்ணா வருமனை பண்ணுவே ஏதாவது ஸ்லோகம் சேர்த்து பண்ணுவியோ? அது சொன்னா அதுக்கு ஸ்லோகம் இருக்கு சொல்லிட்டு தான் பண்ணீங்க. என்ன ஸ்லோகம்? மூலதோ பிரம்மரூபாய, மத்தியதோ விஷ்ணு ரூபிணே, அக்ரத சிவரூபாய, விருட்சராஜாய நமஹ. இதான அரச பிரயோஜனத்தை இருக்கிறது. அதாவது அரச மரத்துல என்ன இருக்குன்னார், அடியில பிரம்மா இருக்கார், நடுப்புற விஷ்ணு இருக்கார், மேல சிவன் இருக்கார். அப்படின்னா அந்த அரச மரத்துல மும்மூர்த்திகளும் இருக்கா அப்படின்னு தானே அர்த்தம். சரி, அரச மரத்துல மும்மூர்த்திகள் தான் இருக்கா. ஸோ அதனால பிரயோஜனம் பண்ணா மும்மூர்த்திகளை பிரயோஜனம் பண்ணதா இருக்கும். சரி, இப்போ என்ன பிரயோஜனம் பண்ணிய? இப்போ வெறுமனை சுத்தினியோ ஏதாவது ஸ்லோகம் சொல்லி சுத்தினியா? அந்த அம்மா சொன்னா இல்ல ஸ்லோகம் சொல்லிட்டு தான் சுத்தினேன். என்ன ஸ்லோகம் சொன்னேன்? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர இதை சொல்லி சுத்தினேன். உடனே தெரியல சொல்ற, அப்போ என்ன அர்த்தம்? அந்த குருவே தான் பிரம்மா, குருவே தான் விஷ்ணு, குருவே தான் சிவன் அப்படின்னு சொல்றதோ. அப்போ அரச மரத்திலையும் பிரம்மா தான் இருக்கு, விஷ்ணு தான் இருக்கு, சிவன் தான் இருக்கு. இங்க குருவிலையும் பிரம்மா தான் இருக்கு, விஷ்ணு தான் இருக்கு, சிவன் தான் இருக்கு. அப்படின்னா நம்ம எதை சுத்தினாங்க ரெண்டும் ஒண்ணுதானே. நீ அரச மரத்தை சுத்தினாலும் திருமூர்த்திகளை தான் சுத்துற, இங்க குருவை சுத்தினாலும் திருமூர்த்திகளை தான் சுத்துறேன்னா அப்ப எப்படி வித்தியாசமா இருக்கும்? குருவன் தான் மாறி இருக்க வழிய விஷயம் மாறல. அதனால அரச மரத்தை சுத்தினாலும் திருமூர்த்திகளை தான் சுத்துற, குருவை சுத்தினாலும் திருமூர்த்திகளை சுத்துறாங்கன்னா இப்ப சந்தேகம் வேண்டாம், ரெண்டும் ஒன்றுதான். அரச பிரயோஜனம் பூர்த்தியாக இதுக்கு மேல நான் தான் திருமூர்த்தி ஸ்வரூபம்னு அங்கீகாரம் பண்ணலாம். அதுலேருந்து என்ன ஆச்சரியத்தை இந்த பொள்ளாச்சி அம்மா அதுக்கப்புறம் பல வருஷங்கள் இந்த அரச பிரயோஜனம் பண்ணியிருந்தா. அப்ப என்ன பண்ணியிருந்தாங்க? அதுக்கப்புறம் அரச மரத்தை சுத்தல பெரியவாள் தான் சுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்போ அரச பிரயோஜனம் வந்தாலும் நீங்க அரச பிரயோஜனம் பெரியவாள பிரயோஜனம் பண்ணிக்கிறீங்க. பெரியவா சித்தியானதுக்கு அப்புறமும் அதிர்ஷ்டானத்தை பிரயோஜனம் பண்ணா அதையும் பண்ண முடியாத போனதுக்கு என்ன பண்ணாங்க? அவ இருக்கிற ரூப்புள்ளேயே ஒரு பெரியவா போட்டோ வச்சு வழக்க வச்சு அதை தான் பிரயோஜனம் பண்ணாங்க. அது கூட அந்த அஞ்ஞானமே போயிடுது. அரச மரம் தனி, பெரியவா தனி, அந்த பிரம்மா குரு, அந்த திருமூர்த்திகள் தனி, இந்த திருமூர்த்திகள் தனிலாம் இல்லை. இதுதான் குருவோட வார்த்தை தெளிவு. குருவின் திருவார்த்தையை கேட்டார். இந்த குருவை என்ன பண்றாரு அப்படின்னு, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹான்னு சொல்லியிருக்கிறது. வியாசாச்சாரியா என்ன சொல்லியிருக்கிறது? குருகீதையை சொல்றது பொய்யாயுமான்னு சொன்னவர் சாதாரண மனுஷனா இல்லையே. அதனால அந்த பிரமூர்த்திகளும் குரு தான். எல்லாமே குரு சாட்சாத் பரபிரம்மம்னு வேற சொல்றது. சந்தேகத்துக்கு இடமில்லாத அதுதான் பரம்பொருள் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா வேதம் தெரிவித்து ஆச்சாரிய தேவோபவர் புராணங்கள் சொல்றது குரு சாட்சாத் பரபிரம்மம் அப்படின்னா இதுக்கு மேல நமக்கு என்ன அங்கீகாரமா? அந்த குரு தான் நமக்கு ஈஸ்வரன் உபாசிக்கிறது. இதைத்தான் தெய்வத்தின் முறையில தெளிவா திருப்பி திருப்பி சொன்னா அந்த குரு உபாசனை அப்படிங்கிறது இந்த சிஷ்யனோட பக்தியை பொறுத்ததுதான், நம்பிக்கையை பொறுத்தது. குருவை பேர்பட்டவரான கையும் கிடைக்கிறது. குருக்கே நல்லது போட்டியும் தெரிய வேண்டாம். ஆனா சிஷ்யன் தெரிஞ்சு உபாசிச்சான்னா அந்த அனுகிரகம் தானே வரும். அதாவது அந்த ஈஸ்வர அனுகிரகம் நம்மள்கிட்ட நேர வரத்துக்கு ஏதோ ஒரு சேனல் வந்துருக்கு, அவ்வளவுதான். அது எல்லாருமே பிரத்யட்சமா தெரியல குரு. அந்த குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா இருக்கிறதுலேயே உயர்ந்த மகத்தா விஷயம். அது எதுல ஞானத்திலேயா இருக்கட்டும், அன்புலையா இருக்கட்டும், அடக்கத்திலேயா இருக்கட்டும், குணத்திலேயா இருக்கட்டும், தவத்திலேயா இருக்கட்டும், எல்லாமே பெருசா இருக்கும். அப்படி எல்லாத்தையும் பெருசா இருந்த அன்புல வெறிகளா இருந்த அறிவுல வெறிகளா இருந்த எல்லாத்தையும் பார்த்து அனுப்புரிய காண்டத்துல பார்த்தோம், சபரி காண்டத்துல பார்த்தோம், இன்னும் பல காண்டங்கள்ல முன்னால பல காண்டங்கள்லாம் பார்த்து பெரியவாளோட பெருமைகள். அப்படின்னா இதுதான் பரவணும்னு நாம நம்புறதுல என்ன தடையே. எப்படி ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு நாம உபாசிக்கிறது தெய்வாலும் அங்கீகரிக்கிறார். அந்த தெய்வத்துக்குள்ள இன்னும் விவரமா சொல்லலாம். அந்த சிஷ்யன் அப்படி உபாசிக்க எளிமையான வழியில எளிமையா சுலபமா அவன் தடையே. பெரியவா சொல்ல இதுக்கு மேல கேட்கிறார், பகவான் பெரியவர் தான் இருக்கட்டும், அவர்கிட்ட போனா என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய பிரபு இருக்கார், பல பேருக்கு அன்னதானம் பண்றவரா இருக்கார், நிறைய பேருக்கு அன்னதானம் பண்றார். சோ அவர்கிட்ட போனாக்க நமக்கு வேணுங்கிற சாப்பாடு கிடைச்சிடும். ஆனா அந்த பிரபுவை நமக்கு பரிச்சயம் இல்லை, அவர்கிட்ட போய் கேட்கறது என்னன்னு புரியல. ஆனா அந்த பிரபுகிட்ட இருக்கிற ஒருத்தர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அப்ப என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட சொன்னா அவர் அன்னதானம் பண்றாரு எனக்கு முடியுமா அப்படின்னா அவர் சொல்ல குறைய கூடாது, அவர் கேரியெல்லாம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க அப்படின்னா வெட்டிக்காரனா இருக்கணும்னா அங்க போய் நின்று அவரை எப்படியான அறிமுகப்படுத்திட்டு அங்க போய் சாப்பிடுவோம்னா இல்ல வீட்டுல உட்காந்து இடத்துல கேரியர்ல வந்தா இதை சாப்பிடுவோம்னா அதை போலதான் பகவான் பெரியவரா இருக்கும், அவர் எல்லாரும் கூடுறவரா இருக்கும், எங்கேயோ கைடாஸ்க்கு எங்கோக்கா இருக்கும், நமக்கு அது பற்றி இல்லை. அப்படி இருக்கிற அந்த பகவான்கிட்ட நெருங்கி இருக்கிற குரு நமக்கு தெரிஞ்சவரா இருந்தா அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவர் என்ன பண்றாங்க, அந்த பகவான் கொடுக்குற அந்த அருளை இவர் நமக்கு வாங்கி வந்து கொடுத்தது. அதனால இந்த குரு உபாசனையில என்ன ஒரு சௌரியம் அப்படின்னா நாம சிரமப்படுறதை விட சுலபமா பலனை அடைச்சிருக்கோம். அந்த பகவான் அடைய எவ்வளவோ மெத்தடெல்லாம் சொல்லியிருக்கு, எவ்வளவோ வழி சொல்லிருக்கு, எத்தனையோ அது கடினமான வழிகள்லாம் இருக்கு. ஆனா அது எதுவும் நம்ம என்னால புரியல அப்படின்னா அப்ப என்ன இதை குரு அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லணும். சரி நம்ம வேண்டிட்டா கிடைச்சிடும் அப்படின்னா நம்மளோட பிரார்த்தனைக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவாரா? நமக்கே தெரியும் நம்மளோட யோகியதைக்கு ஏதாவது கொடுக்கலாமா, ஒருவேளை சாப்பாடு கிடைக்கலாமா நம்ம பண்றதுக்கு, ஆனா கிடைச்சிருக்கு. இப்படி இருக்கிற நாம பெரிய மோட்சத்தை வேணும் ஞானத்தை வேணும் போய் பகவான் அடைஞ்சிட முடியுமா கேட்டுதான். அப்ப என்ன பண்றது அப்படின்னா குருகிட்ட கேட்டோம்னா அப்ப அந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னா நமக்காக அவர் பிரார்த்தனை பண்றாரு, நமக்காக அவர் பண்றாரு, ரெக்கமெண்ட் பண்றாரு. ரெக்கமெண்டேஷனே எதுக்கு போறதுன்னு நமக்கு யோகிதை இல்லைன்னா தான் ரெக்கமெண்டேஷனே தேவை. நான் என்ன 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன்னா ஏதாவது நாங்கள் எந்த காலேஜ் வேணும் அட்மிஷன் கேட்கலான்னு என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும்னா தேவையே இல்லை. நான் ஏதோ போது ஒரு மார்க் வாங்கியிருக்கேங்கிறதுனால யாருமே 2 பேரும் பிடிக்க வேண்டியது. அப்போ எனக்கு எல்லாம் இருந்திருக்கும் ஞானம் வந்திருக்கும் அப்படின்னா மோட்சத்தை கொடுக்கறதுக்கு யாருக்கு என்ன தடை? தானே கிடைச்சிடும். எனக்கு அதெல்லாம் வரலங்கிறதே தான்
ஒருத்தரை தேட மாட்டேன் ரெக்கமெண்டேஷன். அதை போல பெரியவாசகம் நமக்கு யோகியதை இல்லைனாலும் அந்த குருவை போய் பிடிக்கிறது அவர் என்ன பண்றாரு, கருணையினால சுவாமிகிட்ட ரெக்கமெண்ட் பண்றாரு. போனா போட்டுதான் இதை கொஞ்சம் பார்த்து பாஸ் போட்டு ஏன்னா இதோ நல்ல பையன் நம்மள்கிட்ட நல்லவனா இருக்கு அப்படின்னு நமக்காக சேர்ந்து அவர் பிரார்த்தனை பண்றது. நமக்கு நம்மளோட பிரார்த்தனைக்கு பகவான் செவி சாய்க்காத இருந்தாலும் குருவோட ரெக்கமெண்டேஷனுக்கு நிச்சயம் செவி சாய்ப்ப கொடுக்குறார். இதான் பெரியவர். அதனால அந்த குரு உபாசனை தான் நமக்கு எளிமையானது, சுலபமானது, கண்ணுக்கு கண்ணு எதாப்புல தெரியலாமல. ஏதோ கண்ணுக்கு தெரியாத கடவுளை கொண்டாடத்தோட கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளை கொண்டாடத்தை நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த நெருக்க வருது, இன்டிமசி வருது. அது மட்டும் இல்லை, இந்த குரு உபாசனையில இன்னொரு ஒரு சௌரியம் என்ன அப்படின்னா, இப்ப நாம அப்படி பண்றதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா உடனே அவர் நம்ம திருத்தி விட ஒன்று கோச்சுக்கிறது இல்லையா, இதமாவும் சொல்லி என்ன பண்ணி இப்படி பண்ண தப்பு, இன்னும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்மள தப்பை திருத்துறாரு. அதே மாதிரி நம்ம பண்றது சந்தோஷமா இருந்தாலும் இப்படி பண்ணிப்பா குழந்தை அப்படின்னு சந்தோஷத்தையும் காமிக்கிறது. ஆனால் நம்ம அந்த சுவாமியோட பண்றதே அதோட கிடைக்குமா? நாமளும் விழுந்து விழுந்துதான் சங்கராச்சாரிய சதுர்த்தி பண்றோம், பிரதோஷம் பண்றோம், அதை பண்றோம், இது பண்றோம், நவராத்திரி பூஜை பண்றோம். இது பண்ணினது சரியா? நேமிக்கு எல்லாம் சுவாமிக்கு பிடிச்சிருந்ததா? எந்த சுவாமியான்னு சொல்றதா? இன்னைக்கு நீ பண்ண சக்கரம் சூப்பரா இருந்ததுப்பா, சொல்லுமா எந்த சுவாமியான வயது இல்ல. அப்ப நாம பண்றதுல அந்த தேவதைகள் திருப்தி அடைஞ்சுதான் நமக்கு உடனே இமீடியட்டா அக்னாலஜ்மெண்ட் வரல. இல்ல நம்ம பண்றதுல ஏதாவது தப்பு இருக்குன்னா அதுக்கும் பதில் வரல. அப்ப என்ன பண்றது, அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு புண்ணியம் அபுண்ணியான்னு எப்போ அமைக்கிறது. அப்புறம் போய் பார்த்தாக்க சொல்றேன், போன ஜென்மத்துல பூஜை பண்றது ஏதோ இல்லாத நினைஞ்சு பண்ணேன், அதனாலதான் அவங்களுக்கு சுகர் வந்துருத்து, பிபி வந்துருத்து, இப்படி ஆகும். ஆனால் இந்த குருட்ட அப்படி இல்லை. நம்ம பண்றது சரியா இருந்தா உடனேயே அதோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற, நம்ம பண்றது தப்பா இருந்தா உடனேயே நமக்கு கோபத்தை காட்சி கண்டிச்சிடும். அதுதான் முக்கியம். அதுவும் நம்ம தப்பு பண்றதே உடனேயே திருத்தினாதான் அடுத்ததும் அந்த தப்பு நிகழாது. அது இந்த குரு உபாசனையில தான் நமக்கு எளிமையா இருக்கு, சுலபமா இருக்கு. அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் அந்த குரு உபாசனை அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே சௌரியமா இருக்கு. அதனால இந்த குரு சாட்சா பரம்பரம் அப்படின்னு இந்த குருவையே கடவுளா கடவுளா வழிபடுறதுதான் சிறந்தது அப்படின்னு தெய்வத்துக்குள்ள பெரியார் சொன்னதை தான் பிரதோஷமாக பக்தர்கள்லாம் நடைமுறையில காமிச்சாங்க. இப்படி பெரியவாட நாம ஈஸ்வரன் கொண்டாடணும். அப்படி கொண்டாடினா போடுவா, நாம மட்டும் கொண்டாடினா போடுவா போராது. நமக்கு தெரிஞ்சவா எல்லாரும் கொண்டாடும். நாம யாரெல்லாம் நன்மை அடையணும்னு ஆசைப்படுறோமோ அவர்கள்லாமும் கொண்டாடணும்னு நினைக்கிறது தான் சாதுக்களோட லட்சணம். சாதுக்களை பத்தி சொல்லி பக்கத்துல சொல்ற உதாரத்துடைய சந்த மாயதா பகுப்பாரம். அந்த உதார குணம்னா நமக்கு கிடைக்கிற எதுவா இருந்தாலும் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறது தான் உதாரணம். இது நேர் ஆப்போசிட் சுயநலம். எதுவா இருந்தாலும் தனக்குள்ளேயே தனக்கு கூட்டி வைக்கிறது. ஆனால் சாதுக்கள் என்ன பண்ணாங்க, அந்த ஞான மோட்சத்தை கூட எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும். அந்த உதாரணம் வந்துருக்குன்னா அது எல்லாருக்கும் சொல்லுறது. அப்படிதான் இந்த முன்னாள் சொன்ன வாழ்க்கை என்ன பண்ணினாங்க, தானாட தெரிஞ்சுட்டு ஈஸ்வரன் இது பெரிய அவதாரம் நம்ம கண்முன்னாலும் நிகழ்ந்திருக்கு, இதை உபாசிச்சு நன்மை அடையணும் அப்படிங்கிறதோட இல்லை, பிற்காலத்தில் வருவாடு மற்றவர்களிடம் இதை புரிஞ்சுட்டு அடையணுங்கிற எண்ணத்துலதான் என்னவென்றால் கோவில் கட்டணம் அப்படின்னு ஒரு ஆசை. பெரியவாளுக்கு எதுக்கு கோவில் நாம கேட்கலாம். பெரியவாளை போல சிம்பிள் கிடையாது, அவர் ஒண்ணுமே வேண்டாம். அவருக்கு எதுக்கு கோவில் அப்படின்னு ஒண்ணுமே வேண்டாங்கிறவாளுக்கும் பண்ணணும்னு தோணும். எத்தனை கொடுத்தாலும் என்ன பண்ண கொடுன்னா 2 தடவை கொடுப்போம், 4 தடவை கொடுப்போம், அப்புறம் நைஸா இருந்தாலும் எத்தனை கொடுத்தாலும் வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனா எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னா என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும் போல. சதாரண இடத்துல பெரியவா இருந்தா
அந்த ஊர்ல ரஜதாத்ரி அப்படின்னு பெரிய ஹோட்டல், அதுல ஷாமண்ணா அப்படின்னு இல்லை. தெளிவா அந்த ஊர்ல இருக்கிறது. இவர் போய் பார்க்கல, இவரோட நண்பரோட வற்புறுத்தனால போய் பார்த்தா அவருக்கு ஒரு குணம் என்ன அப்படின்னா, ஒரு அபிப்பிராயம், இந்த சுவாமி எல்லாமே சாமியார் எல்லாமே ஏதாவது போனா எவ்வளோ அனுபவம் கேட்கிறார். பெரியவாழ்கிட்ட போனா இவர் பார்த்த ஆச்சரியம் என்னன்னு, வீட்டுல உள்ளுக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருந்தார். அதை தேடி பார்த்தா இங்க நேரம் பார்த்தோன்னு இந்த போட்டோவுக்கு போனாங்க. எப்படியோ பெரியவாளோட போட்டோ கிடைச்சு அது இன்னும் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு உள்ளுக்குள்ள வச்சிருக்கு. ஆனா அவர் தான் இந்த ஊருக்கு வந்திருக்காருன்னு தெரியாது. இது பெரியவாழ்க்கை பார்க்கணும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தினம் வந்து பார்க்கறது ஒரு நாளைக்கு 3 லட்சமா நம்ம படத்தை கொண்டு வைக்கிறது. பெரியவாழ்கிட்ட எதுக்கு பணம் சன்னியாசிக்கு? அவர் சொன்ன ஏதோ நல்ல காரியம் பெரியவாழ்க்கணுமா, அதுக்காக நல்ல காரியத்தை நீ பணம் கொடுத்து நான் பண்ணானே, நீனே பண்ணானே. பெரியவாழ்கிட்ட ஒருத்தர் அன்னைக்காரர் இருக்கிறவர். அவர் நாதன் ஸ்டேட் விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு உறவுக்காரர். அவர் பெரிய ஒரு தொகையை எடுத்து மனத்துல நல்ல காரியத்துக்கு பெரியவாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு அவர் பயிற்சி கொடுத்தாக்க பெரியவா சொன்னார், நல்ல காரியத்தை உன் மனத்தை வாங்கி நான் நல்ல காரியம் பண்ணுவேன், நீனே உங்க ஏழை பண்ணேன், அதனால உனக்கு நல்ல காரியம் பண்ணணும்னு இருக்கு, வசதி இருக்குன்னா நீனே பண்ண வேண்டியதான் பண்ணணும். பண்ணி திரும்பி அனுப்பிச்சிட்டா. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். உடனே அவர் சொன்னார், நாதன் சொன்ன கவலைப்படாத, பெரியவாளோட தம்பி இருக்கிற சார் அவர்கிட்ட கொடுப்போம் அப்படின்னா இங்க அழைச்சிட்டு சார்கிட்ட கொடுத்தார். சொன்னதுக்கு முன்னாடி உறவுக்காரர் பணம் வந்துட்டு நல்ல காரியம் கொடுத்தோம். அதுக்கு அந்த பணத்தை பார்த்து சார் சொன்ன வார்த்தை பெரியவாழ தேவர். சார் என்ன சொன்னார், இந்த துணியை கட்டி விடுறாங்க, துண்டை காமிச்சு இதுவே எனக்கு பாரமா இருக்குமா, இதெல்லாம் இதே பாரமா இருக்கு, இதே இருக்கு உண்மையாவே. அவர் சொல்லி ஆச்சரியம், இப்படி உள்ளன்னா இப்படி ஒரு தம்பியா. இந்த காலத்துல யாருக்கு இடம் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டாடா, இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டாடா, நான் தான் கொடுத்தோம், வருஷ வருஷம் வாங்குவோம். இவ்வளவு வாய்க்க மாட்டேங்க அப்படின்னா, அந்த நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா அதை ஏதோ இன்னொருத்தத்தை கொடுத்து அவா பண்ணா நம்மள்கிட்ட கொடுத்து பண்ணணும்னு நீனே பண்ணாமே அப்படின்னா உடனே சாமண்ணா பட மறுநாளைக்கு என்ன பண்ண, இன்னும் கொஞ்சம் நிறைய படத்தை கொண்டு வச்சு பெரிய சொல்ல, நான் தான் ஏற்கனவே வேண்டானே அதுக்கு மேலே ஏற்பட்டு வைக்கல, நீ வேண்டாம இருக்கனால்தான் இன்னும் கொடுக்கணும்னு தோணும். அதனால மறுக்கப்படாது. பெரியவா என்ன காரியங்களோட அதை பண்றேன், ஆனா பெரியவா வேலைன்னு சொன்னாங்க. அப்பதான் சொல்ல, நீ தமிழ்நாட்டுக்கு போயிருக்கியா, உங்க சிதம்பரம் முதலான கோவிலாம் பார்த்துக்கியா, இல்லைன்னு சொல்ல கட்டணத்து கைத்தறி மன்றத்தை சொல்லி அவரை அழைச்சு போய் காமிக்க சொல்லி அவர் அதெல்லாம் அசந்து போனார். இப்படின்னா கூட ஒரு கோவிலாம் இருக்க முடியும். அப்புறம் சிதாபதிகா அப்படி பார்த்து அந்த கோவில பிடிச்சிருக்கிற சிதம்பரம் மாதிரி இங்க ஒரு கோவில் எல்லாமே பயந்து போறாரு. சிதம்பரம் கோவிலோட பிரம்மாண்டம் என்ன, அதுல என்ன 3 லட்சம் ரட்டனங்களோட பணத்தை கட்டுறது தெரியவா சொல்ல, அந்த ஆணை ஒரு வாக்கியம் தப்புமா தெரியவா சொல்ல, இதை வச்சுட்டு ஆணை தானே நடக்கும். அப்படிதான் அதிசயமா உத்தர சிதம்பரம் அப்படின்னு நீங்க சதாரால ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அது எப்படி வந்தது, இந்த குரு பக்தியினால அது பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டு காணிக்கைக்கு அது மூலியமா வந்தது அப்படின்னா, நடராஜா அப்படின்னா உத்தரத்துல சிதம்பரம் கொண்டு அங்க போய் சதாரால கட்டணும்னு நடராஜா கேட்டாரன்னு எதுக்கு தெரியவா பண்ணா அப்படின்னா, அந்த நடராஜாவோட அனுகிரகம் எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படிங்கிறத சிதம்பரத்திலே இருக்கு. அப்புறம் எதுக்குமே உத்தர சிதம்பரம் வேற அப்படின்னா அப்படி ஒரே இடத்துல இருந்தா போறாது, எல்லா இடத்துலயும் அது வேணும் அப்படிங்கிறதுக்காகதான் தெரியவா அப்படின்னு கட்ட சொன்னாப்புல. ஒரு கோவில் கட்டுறது அப்படிங்கிறது பிற்கால சந்ததிகளுக்கு சாஸ்திரமா இருக்கு. அதை பார்த்தோன்னா நமக்கு தெரியுது. அதனாலதான் இந்த பெரியவாளோட 100ஆண்டு விழால பெரியவாளுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு பரம பக்தரான பிரதோஷமாக ஆசைப்பட்டார்.
ஆசைப்பட்டாரே வழிய அதுக்கு உண்டான சக்தி அவர்கிட்ட இல்லை. ஏன்னா ஒரு ரயில்வேல சாதாரண உத்தியோகத்துல இருந்து ஒரு பென்ஷன்ல முத்தனம் பண்ணவரால ஒரு சக்கரவர்த்திகள் பண்ண வேண்டிய ஒரு ஆசைப்பட்டாக்க எப்படி வேணும்? அதுவும் பாபாக்கு என்ன ஆசைன்னா பெரியவாடு கோயில் கட்டணும், பெரியவானாலே பெருசு, அதனால எல்லாமே பெருசா இருக்கணும், அது கருங்கல்லால இருக்கணும், இப்படி இல்லாம இது நடக்குமா நடக்காதா அப்படின்னா நடந்திருக்கேன். இன்னைக்கு போய் பார்த்தா பிரம்மாண்டமா நடக்கிறது. ஆச்சரியமா இருக்கு எப்படி நடந்தது. இதுல இருந்து தெரியுது இது மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு நமக்கு கையில சக்தி இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டாம், பக்தி இருக்கான்னு பார்க்க. கையில இருக்கிற சக்தியை வச்சு நடக்காது, மனசுல இருக்கிற பக்தியை வச்சு நடக்கும். அந்த பக்தி தான் பிரதானம், அதுதான் முக்கியம். அதனால அந்த பக்தியில என்ன பண்ணா இப்படி எல்லாம் ஆசைப்பட்டா அது அன்னைக்கு வேணா இதெல்லாம் ஒரு பேராசை மாதிரி இருக்கும், நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா காலம் தான் அதுக்கு பதில் சொல்லிட்டு நடந்தது. இப்படி பெரியவாளுக்கு ஆசைப்பட்டு கோவில் கட்டணுங்க. காரணம் இப்போ ஓரிக்கிற அந்த கோவிலை போய் பார்க்கறதே அத்தனை பேருக்கும் பெரியவாளை சாதாரண ஒரு சன்னியாசியாவே ஒரு மடாதிபதியாவே அப்படின்னா நினைக்க முடியறதோ இல்லை. ஈஸ்வரன் இது உபாசிக்க வேண்டிய ஒரு கடவுள் அப்படின்னு தீர்மானமா தெரியும். அதுதான் முக்கியம். அந்த எண்ணம் வரணும், அந்த பாவம் வரணுங்கிறதுக்காக ஒரு கோவில் கட்டினதுனால பெரியவாளுக்கு ஒன்றும் பெருமை இல்லை, இந்த கோவில் கட்டாத விட்டதுனால பெரியவாளுக்கு ஒரு நஷ்டம் இல்லை. இப்போ கோவில் கட்டினதுனால நமக்கு தான் லாபம், கட்டாத இருந்தா நமக்கு தான் நஷ்டம். அது முக்கியம். அதனால பெரியவாளுக்கு கோவில் தேவையா தேவையில்லையா, அவர் இதெல்லாம் விரும்புவரா விரும்பலையா அப்படின்னு அவசியமே இல்லை. இது நடக்கிறது எல்லாமே பக்தாளோட பிரியத்துக்காக தான் நடக்கிறதை வழிய பகவானோட விருப்பத்துக்காக இல்லை. அதுதான் முக்கியம். அப்படி ஒரு ஏற்பாடு ஆச்சு. அது எங்க கட்டலாம் அப்படின்னா பல இடங்களை பார்த்து கடைசியில ஆத்தங்கரையாவும் இருக்கணும், நதி தீரங்கிறது தான் ரொம்ப விசேஷம். அதுவும் காஞ்சிபுரம் மோட்சபுரி, அந்த மோட்சபுரி கிட்ட இருக்கிற மோட்சபுரிக்குள்ளேயும் இருக்கணும், நதி தீரமா இருக்கணும்னு ஆசைப்படுறதே தான் பாலாத்தங்கரையில ஓரிக்கை அப்படிங்கிற இடத்துல நிலம் அமைஞ்சது. இது எல்லாமே செலக்ட் பண்ணல, அமைஞ்சது. அவ்வளவுதான். தீர்மானமா வச்சுக்கலாம். பெரியவாளுக்கு எது பண்ணினாலும் நாம ஒண்ணு செலக்ட் பண்ண வேண்டாம், அதுவாகவே அமையும். செலக்ஷன் அவர்தான் பண்ணணும், அவர்தான் தீர்மானம் பண்ணணும். அப்படிதான் அங்க எல்லாம் நடந்தது. நிலம் எல்லாம் வாங்கியாச்சு, அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துட்டு. ஆனா ரொம்ப ஸ்லோவா இருந்தது. அந்த ஸ்லோவா இருக்கிறதெல்லாம் ராமகிருஷ்ண மடத்துல அவ ராமகிருஷ்ண மடத்தை கட்டுறதுக்கு தயார் பண்ணின அந்த கல்லுனால ஓரிக்கையில பெரியவாளுக்கு கொடுத்தா அப்படிங்கிறத முன்னமையே பார்த்தோம். இதெல்லாம் நம்ம நினைச்சா நடக்கிறது இல்லை, இதெல்லாம் அங்கீகாரம். நாம நினைச்சது நடந்ததுனாலே அதை அவர் அங்கீகரிக்கிற அப்படிங்கிறத நாம தீர்மானமா இருக்கோம். அப்படிதான் அங்கீகாரமாச்சு. அந்த வேலைகள்லாம் நடந்து வருது. அந்த ஒரு கோவில் இருந்தாலே ஸ்தல புராணம் அப்படின்னு சொல்ற வழக்கம். அது எந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்துக்கு என்ன பெருமை, அது எந்த தீர்த்த கரையில இருக்கு, அங்க இருக்கிற தீர்த்தத்துக்கு என்ன பெருமை, அது எந்த சுவாமியோட கோவில், அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற மூர்த்தியோட பெருமை என்ன, மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் அப்படின்னு சொன்னா இல்லையா. அது மாதிரி இந்த எல்லா பெருமையும் எல்லா கோவிலுக்கும் இருக்கிறவங்க இந்த பெரியவாளோட ஆலயத்துக்கு இருக்கிற இந்த மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற மூலஸ்தானத்துல இருக்கிற மூர்த்தியான பெரியவா எப்பேற்பட்ட பெருமை அப்படிங்கிறத நாம 6 காண்டத்தில் பார்த்தாச்சு. பெரியவாளோட பெருமையை இனிமே நம்ம புதுசா சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிறது. மூர்த்தியோட பெருமை நன்னாலே தெரிஞ்சதுனாலதான் இப்படி கோவிலே வருது. முதல்ல கோவில் வருது. சரி, ஸ்தலம் அப்படின்னா எவ்வளவோ இருக்க ஓரிக்கை அப்படிங்கிற இடம் அமைவானே அப்படின்னு. ஓரிக்கை அப்படிங்கிறது கரோக்கியில சொல்லும். அதுக்கு ஓர் இரவு இருக்கை அப்படின்னு பேரு. அது என்ன ஓர் இரவு இருக்கைன்னா ஒரு நாள் ராத்திரி தங்கினதுன்னு அர்த்தம். அப்படி அந்த ஊருக்கே ஓரிரவு இருக்கைன்னு பேர் வராமல
அந்த ஊர்ல ஒரு நாள் ராத்திரி யாரு தங்கினா அப்படின்னா வேற யாரு தங்கினா இந்த பேருக்கு வரும் சர்வேஸ்வரனான பகவான் தங்கின இடம். ஆழ்வார்கள்ல ஒருவர் திருமழிசை ஆழ்வார். இவர் காஞ்சிபுரத்துல திருவேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல இந்த தீர்த்த கரையில தான் குழந்தை கரையிலே இவர் வாசம் பண்ணிட்டு இவரோட கர்ணசாலையிலே ஒரு உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இவருக்கு ஒரு குழந்தை ஒரு பையன் கைத்தறியம் பண்ணியிருந்தார். இவர்கிட்ட ஈடுபாடு வச்சுட்டு இவருக்கு சிசுஷம் பண்ணியிருந்தார். அந்த பையனுக்கு பேர் கணிக்கண்ணன் அப்படின்னு பேரு. இந்த கணிக்கண்ணனும் இந்த ஆழ்வாரும் அப்படி அந்யோன்யமான குரு சிஷ்யாக்களா இருந்தார். அப்படி இருக்கிறதே தினம் இந்த பையன் என்ன பண்ணுவோம், இந்த குரு சிஷ்யெல்லாம் பண்ணிட்டான்னா ஒரு நாளைக்கு காலகாலத்தில் என்னது வெளியாளத்துல வரான் ஆசிரமத்துக்கு குருவுக்கு கைங்கிறதுக்கு. அப்போ அந்த ஊர்ல ஒரு கிழவி, அந்த கிழவி என்ன பண்ணா அந்த ஆசிரமத்தை பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு எல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு அந்த வெளியாளத்தால. இதை பார்த்த கணிக்கனுக்கு ஆச்சரியம் வந்தது. தனம் பெருக்கி தொடச்சு கோலம் போட்டு அது யாருன்னு தெரியல. இன்னைக்கு பார்த்தா தெரியுது இந்த அம்மாவே நடக்க முடியாத கழுவியா இருக்கா. இவன் என்னடா வந்து ஆசிரமத்தை பெருக்கி மொழி கோலம் போடுறது. இந்த பெருக்கி மொழி கோலம் போடுறதுன்னு ஞாபகம் வந்து இதெல்லாம் ஏதோ ஒரு சாதாரண விஷயம் மாதிரி. இதுல எவ்வளவு தபஸ் அப்படிங்கிறது அப்பர் சுவாமி சொல்லும் தேவாரத்துல நிறைவேறுமாறு எண்ணிய நெஞ்சைய நீவா நித்தனமும் எம்பிரானுடைய கோவில் புக்கு புலர்வதமும் அழகிட்டு அழுக்குமிட்டு பூமாலையை குறைந்து ஏற்றி தலையாலே கும்பிட்டு கூத்துமாடி சங்கராஜையை போற்றி போற்றி என்றும் அலை புதர்ச்சியை செஞ்சடியை மாறி என்றும் ஆரூரா என்றும் அதனாலே அவருக்கு அந்த ஞான மாற்றம் கிடைக்கணும்னா என்ன பண்ணுவோம், நிறைவேறுமான எண்ணெயை நெஞ்சை, அதாவது இந்த மனசு அளவாஞ்சு இல்லையா, அளவாயிருந்தாலும் மனசோட சுபாவமா இருக்கு. அந்த அளவாய மனச அந்த ஈஸ்வரன்ட்ட கொண்டு போய் ஏகாகிர சித்தமா நிறுத்தணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ற, நான் வழி சொல்லி தெரிவிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், நீ புலர்வதற்கும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால விகாரத்தால எழுந்திருந்து எம்பிரானுடைய கோவிலுக்கு அவரோட கோவில் வாசலுக்கு போய் அலையிட்டு வழிக்குமிட்டு பெருக்கி மொழிகி கோலம் போட்டு நல்ல புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சு வந்து பூமாலை கொடுத்து இப்படி எல்லாம் கைகரியம் பண்ணினா மனசு நிலையை பெற்றதும் அவரோட பாதை அப்படின்னு சொல்லு. அதாவது நம்மளோட மனசுல அந்த அனன்ய பக்தி வந்து ஏகாந்திர சித்தம் வரதுக்கு என்னென்ன இந்த பெருக்கிறது, பொழுகிறது, கோல போறது, பூ கட்டி கொடுக்கறது, இதெல்லாம் இத்தனை உதவி பண்றதுன்னு சொல்றவர் யாரு, அப்பர் சுவாமி. அப்படின்னா நாம இந்த கைக்கரியெல்லாம் எவ்வளவு முக்கியமா நினைச்சுன்னு பண்ணணுங்கிறது தெரியணும். ஏதோ இதெல்லாம் நம்ம பிசிக்கலா பண்ற வேலை, இதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் தான் நமக்கு பெரும் பலனை கொடுத்தது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் இதெல்லாம் நமக்கு ஒரு கடமையா கொடுத்துருக்காங்க. இப்படி பெருக்கி மொழி எல்லாம் பண்ணது நம்மளோட மனசு ஏகாந்திர சித்தம் வரத்துக்கு இருக்குன்னா இந்த குருநாதரோட ஆசிரமத்துல இந்த அம்மா ஒரு கழுவி பண்ணிட்டு தான் அவளே முடியாதோட இருக்கு. அவரும் மாடியை தூக்கிட்டு அதை தண்ணியை தூக்கிட்டு தொடக்கத்தை தூக்கி எல்லாம் பண்றது பார்த்தா இந்த கணிக்கணும். அவ கூனியா இருக்கா, கூணல் விழுது. இதை பார்த்த உடனே கணிக்கணுக்கு மனசு ரொம்ப ஒழியும். அதாவது சாதுக்களா தான் என்ன பண்ணுமா, இப்படி நல்ல காரியம் யாரு பண்ணினாலும் அந்த காரியத்தை பார்த்து அவ மனசு கரையும். எப்படி பக்தி பண்றவர், எப்படி கைக்கிறவர், இது மாதிரி நம்மளால பண்ண முடியுது அப்படின்னு தோணும். அதனால இவர் என்ன பண்ண, அந்த அம்மாவோட மேல அந்த அன்புனால கிட்ட வந்து பாட்டி நீனா தானோ இதெல்லாம் பண்ற, இந்த வயசுல தள்ளாத வயசுல இப்படி கைங்கரியம் பண்றீங்க அப்படின்னு அந்த பரிவுல என்ன பண்ணின, அந்த முதுகவை தடவி கொடுத்த கையால் இப்படி அந்த கூனிய கழவிய இந்த கணிக்கண்ணன் தடவி கொடுத்தாலும் அடுத்த நிமிஷம் என்ன விஷயம் இருந்தது அப்படின்னா, அந்த கூனி கிழவி குமரி ஆயிட்டான், கூனி நிமிர்ந்துட்டான். ஒரு ஊர்ல கிழவி குமரி ஆனா சும்மா இருக்குமா, அத்தனை சேனல்லையும் வந்துருத்து, அத்தனை பேப்பர்லையும் வந்துருத்து. காஞ்சிபுரத்துல கிழவி குமரி ஆயிட்டா, கிழவி குமரி ஆயிட்டா, கிழவி குமரி ஆயிட்டா. அது வந்ததோட இல்ல, இது யாரு பண்ணினாங்க,
கணிக்கண்ணன் கையை வச்ச தடவி கொடுத்தா அந்த ஒரு துணி இப்படி ஆச்சு. இது ஊர் முழுத்தல் பரபரப்பு செய்தியா போனா ராஜா பல்லவ ராஜா காது கேட்டிது. ராஜா என்ன பண்ணான, அவன் இந்த கிழவி மாதிரி போனா இருந்தான், கிழவனா இருந்தான். உடனே ராஜா பார்த்தா, ஓ இந்த ஆளு இது தொட்டாங்க கிழவாள்னா குமரடாயிடுவா, பூனிடுவான்னா நம்புவான்னா உடனே கூப்பிடுவா, அந்த கணிக்கண்ணனை அழிச்சுடுவா ராஜசபைக்கு. ராஜா அங்கேயே வந்தா ராஜா சொன்னா, நீ ஏதோ அந்த கல்வியை தொட்டையா குமரி ஆயிட்டாலும் பூனி நம்பிருக்கான், அதனால என்னையும் தொழுன்னு. இது கேட்டோன்னு கணிக்கண்ணனுக்கு ஆச்சரியம் இருந்தது. உடனே அவர் சொன்னார், நான் வேணும்னு தொடரல, எனக்கு அந்த சக்தி எல்லாம் கிடையாது. ஏதோ நாங்க குரு சேவை பண்ணினது, குரு கைங்கரியம் பண்ணினதோட பலன் போல இருக்கு. என்னோட குருநாதரோட அனுகிரக சக்தி என் கை மூலியமா அவனா வேலை செஞ்சிருக்கிறான், அதனால என் கையால தொடர்றதுனால இது வந்துடாது அப்படின்னா சொல்லி, என் கைக்கு ஒரு சக்தியும் இல்லை, நான் தொடமாட்டேன். உடனே ராஜா சொன்னார், அப்படியா அப்போ குருவுக்கு தொட சொல்லுவோம். உடனே இவர் சொன்னார் கணிக்கண்ணன், அவர் பெருமாளை தவிர வேற ஒன்றும் கூட பார்க்காதவர், யாரா இருந்தாங்க வருவதா ராஜசபைக்கு, இத்தனை நாள் உன்னோட ராஜ்யத்துல எல்லாம் இருக்க, இப்படி ஒரு மகான் இருக்கான்னு இன்னமும் உனக்கு தெரியல, இப்பதான் நான் சொல்லி தெரிஞ்சுருக்கேன்னா அவர் எப்பேற்பட்டவரா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. அதனால அவர் வரவும் மாட்டார். அதோட இல்ல, ஒரு ராகுத சரீரம், ஒரு அழிய போற ஒரு சரீரம், அது ஏற்கனவே ஏற்படி ஜன எல்லாம் வருது, அதனால வரது இயற்கை தான். அதை மாத்திட்டு இனிமே நீ திருப்பி இளைஞனா ஆகி என்னெல்லாம் அப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறது விரோதம், இயற்கைக்கு விரோதம். அதனால இந்த தர்ம விரோத காரியத்தை அவர் பண்ணவும் மாட்டார், அவர் இங்க வரவும் மாட்டார் அப்படின்னா ராஜா கோபம். நீனும் பண்ண மாட்டேங்கிற, உன் குருவும் பண்ண மாட்டேங்கிற, என்ன நினைச்சிட்டு ராஜா ஆனா போறேன், அதனால என் ராஜ்யத்துல இருந்து நான் சொந்தத்துக்கு இருந்து பண்ணா பண்ணேன் இல்லையா, என் ராஜ்யத்தை விட்டு நீங்க போகணும், நாடுகளத்துல வெளியில போகணும் அப்படின்னு ராஜா ஆனா பண்ற. உடனே கணிக்கண்ணன், நீ இனிமே சொல்லுவானே, இப்படி ஒரு ராஜா இருக்கிற நாட்டுல இருக்கிறதே வேண்டாம், அதனால நான் போயிடுறேன் அப்படின்னு வந்தான் ராஜா சபையிலேருந்து. குருநாதருக்கு நமஸ்காரம் தான். ராஜா இந்த மாதிரி ராஜா என்ன ஆணை போட்டாலும் அதை மீறக்கூடாது, பிரஜைகள் கட்டுப்பட்டுதான் ஆகும். ராஜா என்ன நாடு எடுத்துட்டு வெளியில போகணும், எல்லையை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ போறேன், எங்க போனாலும் உங்க நினைப்பு இருக்கு, உங்க ஸ்மரணையிலேயே நைட்டு நீங்க என்னை காப்பாற்றுவே, நம்ம சௌக்கியமா இருப்பேன்ட்டு கடமைதான் கணிக்கணும். இதை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு மனசு வரல, இப்படி ஒரு சிஷ்யன் இவனை பிரிஞ்சு அவரால் விட்டு முடியும். தெளிவா இந்த இடத்துல சொல்ல, குரு சிஷ்யர் பந்த பாசத்தெல்லாம் அறுத்தவாதான், குடும்ப பாசத்தெல்லாம் அறுத்தவாதான். அப்படி இருந்தா கூட அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு இப்படி ஒரு உத்தம சிஷ்யன் இருந்தா அவனை பிரியறதுக்கு எந்த குருக்கும் மனசு வராது. அந்த குரு சிஷ்ய பாவத்துல எப்படி இருக்குன்னு அந்த உயர்வை காமிக்கிறதுக்காக இவ அதை பண்ணி காமித்தான். அதனால ஆழ்வார் சொன்ன, ராஜா ஒன்ன சொன்னா என்ன சொன்னா, நீ வேற என்ன நான் வேற என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். அதனால ஒன்ன நாடு எடுத்தினாலும் என்ன நாடு எடுத்தினாலும் தான். அதனால ஒன்ன பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, நான் உன்னோட வந்துடுறேன். கணிக்கண்ணன் சந்தோஷப்பட்டார் மனசுக்குள்ள. அப்பா குருவை பிரிஞ்சு எங்கேயோ இருக்க வருவானா, அவர் நம்மளோட வரைங்கிறாரு. ஆனா குருநாதர் எப்படி வருவார் அப்படின்னு ஒரு கவலையும் இருந்தது, அவரை சமப்படுத்துறேன். ஆனா குருநாதருக்கெல்லாம் வரவில்லை, நானும் உன்னோட வந்துடுறேன். சரி, இப்போ கணிக்கண்ணன் கிளம்பியாச்சு, ஆழ்வார் கிளம்பியாச்சு. ஆனா ஆழ்வார் அப்படி என்ன பண்ணார், படுத்து இருக்கிற அந்த புஜங்க சைன பெருமாளை பார்த்தார். திருவகா பெருமாளை பார்த்துட்டு இந்த பெருமாளை பெரிய மனசு வரல, எங்கேயோ போனா இவன் எதுவுமே பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணினா, எப்போ கணிக்கண்ணன் போறீங்கிறதே அவனை பிரிய முடியாத நாம அவனோட போறோம்னோ, அதனால நம்ம போறதே நம்மள பிரிய முடியல அப்படின்னு பெருமாளும் நம்மளோட வருவதாகவும் நினைச்சிட்டு ஒரு ஏக்கத்தோட பார்த்த. ஆனால் மாயாவியான பகவான் என்ன பண்ண, அப்பதான் இன்னும் நன்னா இருக்க வேணும்னு தோணும். இது இருந்தோடனே பெருமாள் ஒண்ணு அசைஞ்சு கொடுக்கலன்னு ஆழ்வாருக்கு அந்த தாபமே கோபமா மாறிடும். நமக்கு கோபம் வரதே ஏங்குறவனை நினைச்சுட்டு தாபப்படுறோம், அது கிடைக்கலன்னா கோபமா போறது. இப்ப பெருமாளும்
கணிக்கண்ணனோட நான் வரேன்னு இவர் கிளம்பினாப்புல அவர் கிளம்பலங்கிறதுனால என்ன பண்ண பெருமாளை பார்த்த ஒரு பொறுப்பு இல்லாத படுத்துட்டு கணிக்கண்ணன் கோவிந்தா காமருக்கும் கட்சி மணிவண்ணானி கிடக்க வேண்டாம். குழந்தை ராஜா அப்படி சொல்லிட்டானேன்னு வருத்தப்பட்டு நாட்டை விட்டு போறேன்னு போகுது. நீ உடனே ஐயோ குழந்தை என்ன விட்டு போகாதுன்னு எதுன்னு வாரிசுன்னு வரமாட்டியோ, நீ பாட்டுக்கு பொருட்களாது நல்லா கடன் கொண்டு படுத்துட்டு இருக்க. சரி அவன் மட்டும் போகல, துணி ஒன்றி சென்னா உலகம் யான் செல்கின்றேன் அப்படின்னு இங்க ஒரு வார்த்தை போட்ட. தனக்கு மட்டும் ஒரு அடமொழி என்னென்ன, துணி ஒன்றி சென்னா புலவன், நான் புலவன், செவந்த நாக்குடைய புலவன். எதனால செவந்த நாமாவை சொல்லி சொல்லி உன் புகழ பேசி பேசி செவந்த நாக்கு. அப்படி இருக்கிற நானும் எப்பேற்பட்டவன், துணிவோட இருக்கிறவன், தைரியமா இருக்கிறவன், நல்லது நல்லது கெட்டது கெட்டதுன்னு சொல்லக்கூடியவன், பயப்படுறவன் அல்ல. அதனால தைரியமா இருக்கிற சென்னாவுடைய புலவன் நானும் சொல்கின்றேன் அப்படின்னு. அப்படின்னா சுவாமி மிரட்டுற வேற ஒன்றும் இல்லை. குழந்தை போறேங்கிறது அப்பவும் நீ பறிஞ்சுட்டு வரல, அடுத்தது நான் போறேங்கிற இப்பவும் பறிஞ்சுட்டு வரலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இவருக்கு வேற சென்னாவுக்கு வேறையா தைரியம் வேறையா, ஏதாவது சவிச்சுட்டு போயிட்டான்னா அப்படியா எங்களை விட்டு நீ இருப்பியா, படுத்துட்டே கடன்னு ஏதாவது சவிச்சுட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது. துணி ஒன்றி சென்னா புலவும் நான் செல்கின்றேன் அப்படின்னு இப்படி இவர் மிரட்டினோடனே பெருமாளுக்கு என்ன பண்ண, வேண்டாம் வேண்டாம் இதுக்கு மேல ஒண்ணு சொல்லிடாத, நானும் வந்துடுறேன் ரெடி, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, நானும் வந்துடுறேன் அப்படின்னா. உடனே இப்படி பெருமாள் கிளம்பினோட சந்தோஷம். உடனே என்ன பண்ண, எங்களுக்கு எல்லாம் எதுவும் ஒரு வசதியும் வேண்டாம், ஏதோ கிடைக்கிறது சாப்பிட்டும் துண்டை வச்சு படுத்துருப்போம். ஆனா நீனும் ரொம்ப பார்க்கடல்ல பாம்படையில படுத்து படுத்துன்னு சொகுசையே கண்டவன். அதனால உனக்கு எது இருக்கோ இல்லையோ படுத்துக்கிறதுக்கு முதல்ல படுக்க வேணும். அதனால என்ன பண்ணுங்க, உன்னோட சௌக்கியமான படுக்கையான ஆதிசேஷனை சுருட்டின்னு கிளம்பு. துணிவம்பி சென்னா பருவம் நான் சொல்கின்றேன், நீயும் ஒரு பையனாக பாய் சுருட்டிக்கொள். அந்த பாயை மட்டும் சுருட்டி இருக்குன்னு ரொம்ப லக்கேஜ் சேர்க்கிறாரு, பாயை மட்டும் சுருட்டி எடுத்துட்டு எங்களோட பாப்பா அப்படின்னாரு. இது சொன்னோன்னு பெருமாள் என்ன பண்ணாங்க, ஏன் பெருமாள் படுத்து ஆதிசேஷன் சொல்றன்னு மழை சுருட்டினர். அப்படி அக்கில் அடிக்கல, நான் ரெடி, ஆட்டோ ரெடியா, ஆட்டோவா நட. இப்படி சொல்ல கணிக்கண்ணன் முன்னால போக, கணிக்கண்ணனை தொடர்ந்து ஆழ்வார் போக, ஆழ்வாரை தொடர்ந்து பெருமாளும் போன. அப்படி பெருமாள் போறதே என்ன பண்ண, இந்த ராஜாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். இவன் ஏதோ சாதாரண ஆழ்வார் நினைச்சுட்டு கணிக்கண்ணனை கூப்பிட்டு இப்படி எல்லாம் நாடு கடத்தினான். இந்த ராஜாவுக்கு இந்த கணிக்கண்ணன் பக்தனோட பெருமை தெரியணும், குருவோட பெருமை தெரியணும், ஆழ்வாரோட பெருமை தெரியணுங்கிறதுனால என்ன பண்ணார், வெறும் பைனாபாயம் மட்டும் சுருக்கலையா. அந்த தேசத்துல பல தேசத்துல இருந்து லட்சுமி கடாட்சம் முழுக்களும் சுருட்டினர் கிளம்பிட்டார். இவர் இருக்கிற இடத்துலதான் அவர் இப்போ ஊர் முழுக்களும் அமங்கலமா போயிட்டு வடக்கேற்கிறார். எரியல்ல எல்லா அரசனையும் ஒரு பீதி துக்கம் இப்படி எல்லாம் உட்பாதங்கள்லாம் ஏற்பட எழுதுப்போர் இப்படி ஆறதேன்னு ராஜாவுக்கு புரியல. ஏன்னா அந்த ஊர் எப்படி ஆச்சு, உடனே எல்லாரும் சேவை கூட்ட அவளை கூட்ட எல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணினா உடனே ராஜா பக்ஷனா எல்லா கோவிலையும் பூஜை எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கா. அதாவது அந்த காலத்து ராஜா எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க, நாட்டுல ஏதாவது கெடுதல் வந்ததுன்னா உட்பாதம் வந்ததுன்னா முதல்ல கோவில்லாம் சௌக்கியமா இருக்கா, பூஜை எல்லாம் ஒழுங்கா நடக்கிறதான்னு பார்த்தான்னு தெரியுது. அப்படி பார்த்துட்டே வந்து இந்த கோவில சாமியே காணும் திருவேகால அப்படின்னு தெரிஞ்சுது. ஐயோ அவரை எங்க போனாங்க கேட்டா, இங்க இருந்து ஆழ்வார் போனா கணிக்கணும் போக பின்னால போனாங்க. இப்பதான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஓஹோ இவர் இல்லாதனாலதான் இப்படி உட்பாதம், பகவான் இல்லைன்னா அந்த இடம் எப்படி மக்களமா இருக்கும். அதனால எங்க போனாங்க, இந்த தெற்கு பக்கமா பார்த்து போனான்னு சொல்ல துரத்திட்டு போகலான்னு போனான் ராஜா. பெருமாளை அழிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படி அவங்க மேல நடந்து போனா, இப்படி நடந்து போக 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 இந்த பாலாத்தங்கரை காஞ்சி எல்லைகிட்ட பாலாத்தங்கரை வந்தோடனே இருட்டி போயிட்டு உடனே பார்த்த ஆழ்வாரும் கணிக்கணும், பாவம் கருடன்ல போறோம் நடந்து எத்தனை தூரம் வந்துருக்காரு, 5 கிலோமீட்டர் நடந்தாச்சு.
இதுக்கு மேல இருட்டிலையும் நடக்க வைக்க வேண்டாம். உடனே கணிக்கணும் சொன்னா, இன்னைக்கு ராத்திரி இந்த நதிக்கரையிலே சித்த ரெஸ்ட் எடுத்துப்போம், படுத்துட்டு இருப்போம் 3 பேரும். பொழுது விடுத்து எந்த பக்கம் போனமோ போய்க்கலாம். இப்படி 3 பேரும் அந்த ஆத்தங்கரையில ரெஸ்ட் எடுத்துட்டா படுத்துங்க, தங்கிலாம். அப்படி ஒரு நாள் ராத்திரி தங்கினதுனால ஓர் இரவு இருக்கு. இப்படி ராத்திரி தங்கியிருக்கா. ராஜா தேடி தேடி பார்த்துட்டு பொழுது விடியறதே வந்தான். எங்கன்னா பாலாத்தங்கரையில 3 பேரையும் பார்த்துட்டான். உடனே பெருமாள் நல்ல விழுந்த, நீ இல்லைன்னா நாடே மங்களமா இருக்கு, தயவு பண்ணி நீங்க யதாஸ்தானத்துக்கு எழுந்தருடி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண பிரார்த்தனை பண்ண. உடனே பெருமாள் என்ன சொன்னார், இவ்வாறு எனக்கு தெரியாது, நானாவே கிளம்பி வரல, ஆழ்வார் என்ன மிரட்டி பாயை சொல்லிட்டு கிளம்புன்னு வந்துட்டேன். அதனால அவர் ஆணை மீற முடியாது. அவர் திரும்பி வந்தாருன்னா என்னால வர முடியும். நீ அதனால எங்கிட்ட கேட்காத அவர்கிட்ட கேட்டு போகணும். உடனே ராஜா என்ன ஆழ்வார்கள் வந்து, நீங்க பாட்டுக்கு இப்படி பெருமாளை அழிச்சு விடாத காலம் போட்டு அவரோட நீங்களும் எழுந்தருளணும்னு கேட்டுட்டான். உடனே அவர் என்ன பண்ண, எப்படி தன்னை விட்டு கொடுக்காத பெருமாள் சொன்னாரோ அது மாதிரி ஆழ்வார் சொன்னார், எனக்கு தெரியாதுப்பா, நீ கணிக்கண்ணனை போகணும்னு சொன்ன, கேட்ட உடனே சொன்னேன், அவன் போறதுனால நான் அவனோட போயிருக்க, நாங்க திரும்பி வரணும்னு அவன்கிட்ட தான் கேட்கணும். உடனே ராஜா என்ன பண்ண, கணிக்கண்ணன் காலில் விழுந்து, அப்பா அவனை போகணும்னு சொல்றது போதும், இத்தனை பூத்தாளன் போதும், அதனால நீங்க என்ன பண்ண மன்னிச்சுக்கோ, ஒன்றுமே ஒன்றும் கேட்க மாட்டேன், நீ பெருமாளோடையும் ஆழ்வாரோடையும் யதாஸ்தானத்தில் எழுந்தபடி இந்த நாடு சௌக்கியமா இருக்கிறாப்புல பண்ணணும்னு வேண்டிக்க. எந்த ராஜா ராஜசபையில அவமானப்படுத்தினாலும் அவர்களாலே இந்த விழாக்களை பாய்ச்சி. இதுலேயும் தெரியுது, அந்த காலத்து ராஜாக்கள்லாம் நாட்டுக்கு நல்லதுங்கிறதுக்காக என்ன வேணா அவளோட கௌரவத்தை விட்டு கொடுத்து என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருந்தா. அவளுக்கு ஒரே லட்சியம் தேசம் சௌக்கியமா இருக்கணும், அவ்வளவுதான். அங்க அவளோட சுயநலத்துக்கு இடம் இல்லாத இருந்தது. அதே மாதிரி இன்னொன்னும் தெரியுது, நாட்டுல சாதுக்களை மகான்களை அவமதிச்சாக்க எப்படி எல்லாம் உட்காரம் வரும்னு தெரியுது. இப்போ கணிக்கண்ணனுக்கு என்னாச்சுன்னு இப்ப தெரிஞ்சுங்க. என்னை பத்தி இன்னமே எங்க மரியாதையை பாராட்ட மாட்டேங்குது, நம்மளா தான் மிரட்டுவோம். கணிக்கண்ணன் சாதுவா இருந்ததுனால என்னன்னாங்க, உடனே குருநாதர்கிட்ட சொன்ன, பாபா ராஜாவே வந்து காலில் விழுறதுக்கு நியாயம் இல்லை, நம்ம திருப்பி எழுதலாம்னு சொல்ல. உடனே எல்லாருமே ரிவர்ஸ் கியர் போட்டா நேர காஞ்சிபுரம் வந்துட்டா. வந்தா பழையபடி எல்லாம் ஆயிடுது. ஆழ்வார் போய் தன்னோட யதாஸ்தானத்துல உட்காந்து நிஷ்டையில உட்காந்து கணிக்கண்ணன் கைகரிக்க ஆரம்பிச்சான். ஆனால் பெருமாள் மட்டும் சுருட்டின்னு வச்சிருந்த 2 இல்லை. இப்படி திரும்பி பார்த்த ஆழ்வார் சொன்னார், என்ன பார்த்தா எல்லாம் சரியாயிட்டு, ராஜா தான் தெரிஞ்சுட்டோம், மன்னிப்பு கேட்டுட்டான், நாங்களாம் எங்க காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நீ உங்க காரியத்தை பார்க்க வேண்டியது, நீ ஏன் நின்று இருக்க? இன்னைக்கு பெருமாள் சொன்னார், நீ என்ன பையனா சுருட்டின்னு கடந்ததுதான் ஆர்டர் போட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு அடுத்த ஆர்டர் போடலையே உத்தரவுக்காக காத்து நினைக்கிறேன். இது சொன்னோன்னா ஒரே நாடு இப்படி ஒரு பக்தபராதீன பேரு. உடனே என்ன முதல்ல பாடின பாட்டி மாத்தி பாடின, கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் தாமருவோம் கட்சி கனிவண்ணா கிடக்க வேண்டும், துணிவந்தி சென்னா புலவோம் யான் செலவொழிந்தே, நீயும் உன் பையனா ஆப்பாய் வெறுத்துக்கொள். முதல்ல சுட்டி கொண்ட, இப்ப வெறிச்சுக்கோங்க. ஏன்ன கணிக்கண்ணன் போகட்டான், அவன் போறதில்லைன்னு ஆயிடுத்து, நானும் செலவழிந்தேன், நானும் கூட போகலன்னு ஆயிடுத்து, எல்லாம் தான் நடந்து. அதனால நீ என்ன வேலையை இருப்பாரு. உடனே பெருமாள் பாயை விரிச்சிருந்த திருப்பி விஜந்த செய்யினான். அன்னியிலேருந்து அந்த பெருமாளுக்கு என்ன பேர், திருவகா பெருமாளுக்குன்னு. இப்படி பாயை சுட்டின்னு கிளம்புனா சுட்டின்னு கிளம்புறது, நடந்து வானா நடந்து வருது, திரும்பி வாட்ட. எங்கேயாவது பெருமாள் கேட்டாரு, நீங்க பாட்டுக்கு என்ன போறேன்னு திரும்பி வரேன் இல்ல, இவ என்ன பண்ணாலும் பின்னாலே தொடர்ந்து வந்தாலும். அதனால சொன்னதெல்லாம் சுட்டிக்கோனா சுட்டிட்டு விரிச்சுக்கோனா விரிச்சுட்டு, இப்படி சொன்னதெல்லாம் கேட்டதுனால அவருக்கு அன்னியிலேருந்து பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி அப்படின்னு திருவதார பெருமாள் பேர். அதுக்கு முன்னால்தான் புஜங்க செய்யணும், அதுக்கப்புறம் யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு. அப்படி சொன்ன வண்ணம் செய்த பெருமாளும் ஆழ்வாரோட அடியார பக்தரும் வந்து ஒரு நாள் ராத்திரி தங்கின புனிதமான இடம்தான் பாலாத்தங்கரையில ஓரிரம் இருக்குங்கிற ஓரிக்கை.
அந்த இடத்துலதான் யாரு இப்ப குடிகொண்டிருக்காங்க, இதே சொன்ன வண்ணம் செய்த பெரியவாள். அப்ப சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இப்ப சொன்ன வண்ணம் செய்த பெரியவாள். ஏன்னு இவரும் இப்படிதானே ஆட்டி படிச்சிருக்கோம். எத்தனை பேர் எத்தனை கூத்து வச்சிருக்கோம். தெளிவா எங்கோருக்கு வரணும், எல்லாத்துக்கும் வரணும், இந்த பாஷயத்துக்கு வரணும், அந்த இதெல்லாம் விட நம்ம போட்ட ஆர்டர்லாம் வேற. மயிலாப்பூர்ல இருக்கிறது சாந்தோம் போக வேண்டியது, வர வழியில கச்சேரி ஒரு வழியால வந்தா. அப்போ ஓவியர் சிற்பி, அவர் வீடு அங்க இருக்கு. அவர் சிற்பி என்ன பெரியவா வந்து பெரியவா பாதம் ஆத்திரப்படணும், வரணும் வரணும் கூப்பிட்டே பெரியவா ஒன்னும் பதில் சொல்லல. இப்ப வரத்தை உடனே கூட சிற்பி அங்கேதானே இருக்கு, அவன் கூப்பிட்டே இருக்கான், அவத்துக்கும் எட்டி பார்த்துட்டு போயிடலாமே, எந்த வீடுன்னு கேளு அப்படின்னா. உடனே விசாரிச்சா வீடு தெரிஞ்சது. போனா அவர் ஆபீஸ் போயிட்டார். அவருக்கு மாமி ஏதோ உள்ள காரியமா இருக்கா. திடீர்னு பார்த்தா ஜெகத்குரு சங்கராச்சாரியர் வாசல்ல வந்து நிற்கிறார். எந்த சங்கராச்சாரியாட்ட நடக்குமா? இவர்கிட்ட தான் நடக்கும். அழகு அடிச்சுவா, கலைஞர் அடிச்சுவா. அப்போன்னு பார்த்து பூர்ணம் மௌலுதானா, சொம்பு கிடைக்காது, சொம்பு கிடைச்சா தேங்காய் கிடைக்காது, தேங்காய் கிடைச்சா மாவு கிடைக்காது. இப்படி தான் பண்ற வரைக்கும். ஆனா நம்ம தேடி எடுக்கிற வரைக்கும் அவர் ரெண்டே இருப்பார். ஒரு வழியா பூர்ணம் கொஞ்சம் கொடுத்தா, உள்ள வந்தா பார்த்தா பெரிய விஷயம்னா உங்க அம்மையா வாமான்னு கொடுத்தான், வந்துட்டேன். அதனால அவன் வந்தான்னா நம்ம கூட்டோடி வந்துட்டு போயிட்டேன்னு சொல்லும் அப்படின்னா உள்ள போனா பார்த்தா இல்ல வந்து வந்தாச்சு. சாயந்தரம் ஆபீஸ்ல என்ன பண்ணா நம்ம சொல்லுவோம். அதே லெவலில் பார்த்தா நான் மட்டும் சமைச்சிருக்கேன், எழுதுக்கு பெரியவா உள்ள வந்துட்டா. இவர் உடனே பயிர் போற வந்து பெரியவாட்டு சொல்லுவோம். இவர் வந்த உடனே பெரியவாட்டா காரணம் நான் வரத்துக்கு வந்தேன், உன் அம்மையா சொன்னால சந்தோஷம் தானே அப்படின்னா. அவர் இல்ல வருத்தமா இருக்குன்னு. என்னடா அது வாகான்னு கூப்பிட்டு வந்தாக்க வருத்தம் இல்ல, பெரியவா வரத்தே நான் இருந்து பூர்ணம் கொடுத்து பெரியவாட ரிசீவ் பண்ணி உபச்சாரம் பண்ண முடியாத எடுத்து, அதனால நான் இருக்கிறதே பெரியவா வராத போயிட்டா அதனால வருத்தம். உடனே பெரியவா நீ உங்களுக்கு வாங்கதான் முட்டை, நான் இருக்கிறதே வாங்க சொன்னையா? இப்படி ஒருத்தர் கேட்டா என்ன விழிச்சது, சார் எங்க இடத்துக்கு சாப்பிட வாங்கன்னா சாப்பிடத்த சமைச்சப்படாலும் சாப்பாடு இல்லாம இல்லையோ அப்படின்னு கேட்பாளா? இல்ல நான் இருக்கிறதே எங்க இடத்துல சமைச்சப்பதான் சாப்பிடாம யாரும் சொல்லுவா. இப்படி கேள்வி நீங்க இடத்துக்கு வாங்கன்னு தான் விட்ட, நான் இருக்கிறதே வாங்க சொன்னையா? அவர் என்ன பதில் சொல்லுவார்? அவர் பதில் சொல்லல. அவருக்கு சிரிப்பு வந்துட்டு சிரிச்ச, தெளிவான சிரிச்சா அதை தோட்டம் எடுத்து, அதுக்கப்புறம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு இன்னொரு அந்த பக்கம் போறது திருப்பி வந்தா நல்ல வேலை இவர் வீட்டுல இருக்கிறதே. திருப்பி வந்தோடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். பொண்ணு என்ன பண்ண அப்புறம் பொண்ணை வெளியில வந்து சொன்ன, அன்னைக்கு நீ கூப்பிட்டேன்னு வந்தேன், இன்னைக்கு நீ அப்புறம் நான் இருக்கிறதே வரணும்னு ஆசைப்பட்டு, அதனால இதுக்கும் வந்துட்டேன். பூர்வமானது இதான் ஏதோக்த காரியம். சொன்ன வண்ணம் செய்து பெருமாள். வாண்ணா வருவா, இன்னைக்கு வாண்ணா வருவா, நாளைக்கு வாண்ணா வருவா. என்னெல்லாம் நாமளும் கூத்தடிச்சிருக்கோம், அவரை என்னெல்லாம் ஆட்டி படிச்சிருக்கோம், அத்தனைக்கும் வீடு கொடுத்தாரு. எங்கேயானு யாருக்கையான மாஞ்சி வச்சாரா? உங்க சௌரியத்துக்கா முடியாது. எத்தனை பேர் இவா சௌரியத்துக்கு போய் தரிசனம் பண்ணியிருக்கா தெரியுமா? ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு பெரியவா தரிசனம் பண்ணுவாங்க. நாம என்ன நினைச்சோ, ஆபீஸ்க்கு நேரத்தை எவனையா இங்க வர சொன்னோம்? இல்ல, இப்படி எல்லாம் பண்ணினார்னா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தான் பெரியவா. அத்தனை பேர் சொன்னதையும் கேட்ட அந்த பெருமாளானும் ஏதோ ஆழ்வார் சொன்ன வண்ணம் தான் செஞ்சார். இவர் என்ன பண்ணாங்க, அத்தனை பேர் சொன்ன வண்ணமும் செஞ்சதுதான் இந்த செஞ்சதுதான் இருக்கு. நம்ம இன்னமும் கேட்கலையா, நான் பெரியவா இதை பண்ணணும், அத்தை பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அது பண்ணணும்னா கொடுத்துட்டே இருக்காரு, பண்ணிட்டே இருக்காரு. யாருக்கையானு சொல்லியிருக்காரா நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அவங்க நிறைய கொடுத்துட்டேன் கிடையாது. இல்லை, இதான் ஏதோ தகவல் சொன்ன வண்ணம் செய்தது. அப்படி இருக்கிற அந்த பெரியவா எப்படி வந்தா, யாருக்காக வந்தாங்க? ஒரு கணிக்கண்ணனுக்காக வந்தாப்ப பரம பக்தரான பிரதோட மாமாக்காக இந்த கோரிக்கையில வந்து எழுந்துள்ளதான். அப்படி இருக்கிற அந்த கோரிக்கையில மணிமண்டப ஆலயம் வரப்போது அதுக்குண்டான வேலைகள்லாம் நடந்திருந்தது. அதுல ஈடுபட்டிருப்பவர் கோபாலபுரம் மணியர் அப்படின்னு ஒருத்தர். நம்ம அதுக்கு ஸ்தபதியா புகழ்பெற்ற தேவகுட்டேசன் கணபதி ஸ்தபதிய தீர்மானம் பண்ணினா. அவருக்கு
இந்த காரியத்துல தீவிரமா இறங்கணும். அதுக்கு முன்னால சில தயக்கங்கள்லாம் இருந்தது. அப்படி இருக்கிறதே இந்த கோபாலபுரம் மணியை எடுத்து ஒரு நாளைக்கு வெளிகாலத்தால கனவு. அந்த கனவுல என்ன அப்படின்னா, ஒரே ரூபா ஸ்கை ஆகாசம். அந்த ஆகாசத்துல மாடிப்படியில இருந்து இறங்கி வராப்புல பெரியவா பாதுகையை கொண்டு டக்கு டக்கு டக்குன்னு சத்தத்தோட கீழே இறங்கி வரா. எப்படி இருக்கு அப்படின்னா, மேல பச்சை கலர் சால்வையை போத்திட்டு இடுப்புல கையில ஒரு மடுசஞ்சி மாத்து வஸ்திரத்தை சுருட்டி இப்படி அடக்கிண்டு கீழே இறங்கி வர வந்து எங்க நிற்கிறாங்க? இந்த நிலத்தடியில கோரிக்கை நிலத்துல நிற்கிறாங்க. இது இந்த சொப்பனத்தனோட இவருக்கு வேர்த்து வருவதற்கு ஏற்பட்டு மணியை பார்த்தா 4 விடிகாத்தால இவர் பார்த்த பெரிய ஆகாசத்துலேருந்து இப்படி இறங்கி வந்து அதுவும் கையில துணியெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல இறங்குறாப்புல சொப்பனம் இருக்கே அப்படின்னு நினைச்சா போன் பெல் அடிச்சு உடனே இவர் எடுத்துட்டு போய் போன் அட்டன் பண்ணா அந்த பக்கத்துலேருந்து பேசுறது கணபதி ஸ்தபதி பேசுறது. அந்த டைம் அவர் எப்படி பேசினான்னா உடனே அவர் சொல்ற, இல்ல ஒரு கனவு கண்ணே பெரியவா சொப்பனத்துல வந்து இது மாதிரி பண்றது, அதனால உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக கனவு இவர் சொன்னார். நான் இது மாதிரிதான் நிறைய ஆகாசத்துல பெரியவா இறங்கி வந்து இந்த இடத்துல இருக்கிறாப்புல நீ கனவு கண்டிருக்க அப்படின்னா இதுல இருந்தே தெரியாது பெரியவா அந்த இடத்துல இறங்கியாச்சு வந்தாச்சு. இனிமே நம்ம அதுக்கு இடம் பண்ணி கொடுக்க வேண்டியதான், ஆலயம் கட்டி கொடுக்க வேண்டியதான் கிடையாது அப்படின்னு சொல்ல, இதுதான் ஒரு உற்சாகத்தை கொடுத்து அந்த ஆலயத்தை அதுக்கப்புறம் கணபதிஸ்தவதை என்னன்னா பெரியவா ஒவ்வொரு கோவில் திருப்பணியும் பண்றதையும் அந்த கோவிலோட சிறப்பு சொல்லி அதில் உள்ள சிற்ப கலைகள்லாம் சொல்லி கொண்டாடி இருக்கா. அப்படி பெரியவா எதெல்லாம் விசேஷமா சொன்னாலும் அது அத்தனையும் இந்த கோவில்ல வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட இன்னைக்கு ஓரிக்கையில பார்த்தீங்கன்னா மணிமண்டப ஆலயம் பிரமாதமா எழுதி இருக்கு. அந்த ஆலயத்துல ஏதோ ஒரு பிரதோஷமாமா ஆசைப்பட்டு ஆரம்பிக்க கருவாய் இருந்து ஆரம்பிக்க அதை எப்படி ஒரு ஆலமரத்தை பல விழுதுகள்லாம் தாங்கிறதோ அது போல பல பக்தர்களோட காணிக்கை ஒவ்வொருத்தரும் கொடுத்திருக்கிறதெல்லாம் பார்த்தா அதுவே மனசு வரும். ஒருத்தரும் எப்படி எல்லாம் மனசு வழி கொடுத்துருக்காரு. ஒரு ஆரியபுரத்துல இருக்கிற ஒரு பக்தர், அவருக்கு கனவு, எனக்கு பெரிய கோவில் கட்டிட்டு இருக்கா, நீ பாட்டு பிரசாதம் இருக்க, அது பணம் கொடு அப்படின்னு. இவர் உடனே எழுந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து கேட்டார், எங்க என்ன பெரியவாளுக்கு கோவில் என்ன, அவருக்கு ஓரிக்கையில கோவில் வருதுலாம் தெரியாது. அப்புறம் வந்து மடத்துல வந்து கேட்க, அது மாதிரி ஓரிக்கையில கோவில் வருதுன்னு சொல்ல வந்து பார்த்து ட்ரஸ்ட்ல உடனே பணம் கொடுத்துட்டு போறது அப்படின்னா, இப்படி தூங்கி இருக்கிறவாளையும் தட்டி எழுப்பி வாங்கி வச்சதா. அதே மாதிரி வேடிக்கை என்ன, இது யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்கோ அப்படி கிடைக்கும். இப்படி கொடுக்கணும்னு வந்தவாட கொடுக்காத தகையினதும் உண்டு. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, இந்த பெரியவா கைங்கரியத்துக்கு நாம ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னா நாம நினைச்சுட்டு பண்ணிட முடியாது, பெரியவா நினைச்சுட்டு வாங்கிட்டு ஏத்துட்டா அப்படின்னு தெரியுது. நாம கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்க முடியாது, இல்ல கொடுக்க வேண்டாம்னு நினைச்சாக்க தடுக்க முடியாது. கொடுக்கறதா இருக்கட்டும் ஏத்துக்கிறதா இருக்கட்டும் ரெண்டும் பெரியவாளோட சங்கல்பம், பெரியவா இஷ்டம். அதனால பெரியவா கைங்கரியத்துக்கு நாம எந்த ஒரு விதத்துல நாம உதவி பண்ணினாலும் அந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டாலும் சர்வ நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம், அது குருநாதர் கிருபை. அவர் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற கிடைக்கிறது, அவ்வளவுதானே வெளிய. இல்லைன்னா பண்ணிடவே முடியாது, பண்ணிடவே முடியாது. அதுதான் முக்கியம். அதனால அதை நாம தெரிஞ்சுக்கணும். அதனால பெரியவா கைங்கரியம் எங்க நடந்தாலும், எப்படி நடந்தாலும், எப்போ நடந்தாலும் நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன அணில் மாதிரி ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஒருங்கை கோவிலுக்கு பத்திரிகையெல்லாம் விளம்பரம் பண்ணுவா. அதுல என்ன ஆந்திராவில் இருந்த ஒரு பொண்ணு, ஏதோ ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அதை பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கு. ஆனா அது கையில பணம் கிடையாது. அதுக்கு ஏதோ ஸ்கூல்ல பிரைஸ் வந்திருக்கு. அதுல வந்த பணத்தை என்ன பண்ணிட்டு ஆத்மா மாமாக்கு லெட்டர் எழுதி கொடுக்குது, எனக்கு பெரியவாளுக்கு பண்ணணும்னு ஆசை, நான் சம்பாதிக்கல,
ஆனா நான் சம்பாதிச்சுன்னா இந்த பிரைஸ் வாங்கின படம் தான் இதை பெரியவாளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு என்ன ஒரு அந்த மனஸ்தான் அந்த பாவம் தான் முக்கியம். பாவம் தற்பகதி நாம என்ன பாவத்தோட நாம அந்த கைக்கிரைக்கு ஈடுபடுறோமோ அதைத்தான் பகவான் ஏற்றுக்கிறாரு இல்லையே. நம்ம என்ன கொடுத்தோம் என்ன பண்ணினோம்ங்கிறத அங்க இல்லை, எப்படி கொடுத்தோம் எப்படி பண்ணினோம்ங்கிறதான் அதுதான். அப்படி இருக்கிற அந்த ஓரிக்கை கோவில் எதுக்காக வந்ததுன்னு இன்னைக்கு அந்த ஓரிக்கை கோவிலை பார்க்கறதே பெரியவாளை பத்தி தெரியாதவாளுக்கு கூட பெரியவான தெரிஞ்சுட்டு அவளை நினைக்கிறாப்புல ஸ்மரிக்கிறாப்புல அவளை பக்தி பண்ணி கொண்டாடி நன்மை அடையிறாப்புல இருக்குன்னா இதுக்காக தான் கோவிலை ஒழிய பெரியவாளுக்கு கோவிலும் தேவையில்லை குளமும் தேவையே இருக்குது. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளுக்கு கோரிக்கை சந்தோஷமா கட்டினான்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனுஷம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க கொண்டாது. அனுஷத்துல எத்தனையோ பேர் கொடுத்தா கூட இன்னைக்கு அனுஷம்னாலே பெரியவாங்கிறத கெசட்ல போட்டாங்க. இப்ப இந்த அனுஷத்தினாலே என்ன ஆச்சுன்னா வீட்டுக்கு வீடு உள்ளத்துக்கு உள்ளம் இல்லத்துக்கு இல்லம் உள்ளத்துக்குள்ள பெரியவா பெரியவாங்கிற ஸ்மரணம் வருதுன்னா இதை விட அனுஷத்துக்கு வேற என்ன பெருமை வரும்? அதை போலதான் பெரியவாளுக்கு பலவிதங்கள்ல பல பேர் தொண்டு செஞ்சு பல கைக்கியம் பண்ணிட்டு இருக்கா. அதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல பெரியவாளுக்கு சன்னதி வருது. இன்னும் முன்னால இருக்கிற கோவிலே பெரியவாளுக்கு சன்னதி வர ஆரம்பிச்சுட்டோ, பெரியவாளுக்குன்னு தனியா கோவில் வர ஆரம்பிச்சுட்டோ. அப்படி பெரியவாளுக்கு பல இடங்கள்ல கோவில் வந்திருக்கிற இடத்துல இது எந்த அளவுக்கு போச்சுன்னு இந்த தேசத்தை தாண்டி உலகம் முழுக்களும் பெரியவா புகழ் பரவறதுனால வெளிநாடுகள்லாம் கோவில் வருது. அதுல ஒண்ணுதான் அமெரிக்கால நியூ ஜெர்சியில பிளமிங்டன்ங்கிற இடத்துல பெரியவாளுக்கு ஒரு பிரம்மாண்டமான மணிமண்டப ஆலயம் வந்து அந்த கோவிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா பல அதிசயங்கள் நம்ம ஊர்ல நடக்கிறாப்புல அங்க நடந்துடாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சட்டமும் திட்டமும் அப்படி எல்லாம் இருக்கிற இடத்துல இது அத்தனையும் என்னமோ ஒரு கனவுல நடக்கிறாப்புல நடந்து இன்னைக்கு அங்க ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் வந்ததுக்கு கற்கோவிலா வந்தது. மாம்பலத்துல ஒரு அம்மா என்ன பண்ணினா பெரியவாளுக்கு கற்கோவில் கட்டணும் அப்படின்னு செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு ஸ்தபதிகிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி அந்த கல்லுனால எல்லாம் கோவில், அதாவது கர்ப்பகிரகமே தயாராகிடுது விமானத்தோட. அப்படி வச்சிருந்தது என்னமோ சில தவிர்க்க முடியாத காரணங்களால அங்க கட்ட முடியல. அப்படி இருக்கிறதே அந்த பண்ணி வச்சதை என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நிறுத்திதான் இந்த அமெரிக்காலேயே இந்த கோவில் வர்றது தெரிஞ்சுட்டு அவ இதை அப்படியே அங்க கொடுக்குறேன்னு சொல்ல அங்க வெற்றவாளுக்கு முதல்ல கல்லாலெல்லாம் கோவில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அங்க பிளானே இல்லை. ஆனா பெரியவா என்ன பண்ணாங்க, கோவில் கட்டினா வெறும் கோவில் கட்ட முடியாது, கற்கோவில் கட்டணும். ஏன்னா பிரதோஷமா அப்படின்னா சொல்லிருக்கா பெரியவாளுக்கு வெறும் கோவில் கட்டக்கூடாது, கற்கோவிலா கட்டணும், பிரம்மாண்டமா கட்டணும் அப்படின்னா சொன்னது இங்க சத்தியமா இருக்கும். இப்படி அந்த கோவிலே கர்ப்பகிரகமே கருங்கல்லாத பண்ணப்பட்ட வேலைப்பாடுகளோடு கூடியது. இங்கேருந்து கப்பல்ல அங்க போய் அங்க இறங்கி கருங்கல்ல தான் கோயில் கட்ட முடியுமா ஆயிடுச்சு அப்படின்னா இதை விட பெரியவாளோட அங்கீகாரத்துக்கு பெரியவா அனுகிறதுக்கு வேற என்ன சாட்சியம்? இதெல்லாம் நாம பிளான் போட்டு நினைச்சிட்டு கோடிக்கணக்கில் வச்சிருந்தாலும் நடக்காது. இதை எப்படின்னா கைங்கரியம் பண்றவாள் பெரியவாள் பண்றவாள்னா ஒத்துரானும் பெரிய கோடீஸ்வரா இல்ல, அன்னைக்கு அவாவா உழைப்புக்காக அங்கங்க போய் வேலை பார்த்துட்டு ஜீவனம் பண்ணி நடத்துவார். அப்படின்னா ஒரு ஏழைகளாலேயும் எல்லாம் முடியுமா? முடியும். ஏங்க பண்றவர் அவர், அதுக்கு ஒரு கருவி தான், இன்ஸ்ட்ருமெண்ட் அவர். பகவான் என்ன பண்ணாரு, ஒரு புல்லு எடுத்து அப்படி தூக்கி போட்டான்னா பிரம்மாஸ்திரமா மாறிச்சுன்னா புல்லுக்கு அந்த சக்தி இல்லை, ஏகினவரோட சக்தி. அதை போல பெரியவாளுக்கு நாம ஒரு கோவில் கட்டுறோம், என்ன ஒரு கைக்கறி பண்றோம்னாலும் அது நம்மளோட சக்தியினாலும் நடக்கல, அவரோட சக்தியினால நடக்கிறது. அவர் நம்ம மூலியமா பண்ணிக்கணும்னு நினைச்சா நடக்கிறது. நமக்கு என்ன அதுல ஒரு சந்தோஷம்? இத கோடானோட ஜனங்கள்ல என்ன செலக்ட் பண்ணுவீங்க? உன் கைங்கரியத்துக்கு எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறீங்க, நான் என்ன கைமாறு செய்ய? மாணிக்கவாசல் குருகள் தந்தது உன் தன்மை, கொண்டது என் தன்மையை
சங்கரா அருளும் செல்வர் அந்தம் மகிழா ஆனந்தம் பெற்றேன் யாதனை பெற்றது ஒன்று என்பார். சிந்தையை கோவில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரை ஈஸ்வரை என்னையே ஈசானி என் உடலிடம் கொண்டார் யானிடத்திடம் ஒரு கைமார். நீ ஒன்ன கொடுத்த திருப்பி என்ன எடுத்துல ஒன்ன கொடுத்தாக்க நீ எப்பேற்பட்ட பிரம்மானந்த வஸ்து, அதனால எனக்கு கிடைச்சதுனால எனக்கு பேரின்பம் கிடைச்சது, பேரானந்தம் கிடைச்சது. பதிலுக்கு என்ன எடுத்து நீ உனக்கு என்ன லாபம்? ஒன்னத்துக்கும் உபயோகம் இல்லாத எண்ணெய் எடுத்துட்டு பரம பிரயோஜனமான ஒன்னை கொடுத்துருக்கேன்னா இதுல கெட்டிக்காரன் யாருங்கிற இனிமே ஈயம் பித்தளையை போட்டு பேச்சமடம் தான் வாங்குவாடே ஒழிய யாரான பெரிய வைரண்டிகை வாங்குவாடா? அது மாதிரி இப்ப ஒன்னத்துக்கும் உதவாத ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத எண்ணெய் எடுத்துன்னு பரம பிரயோஜனமான ஒன்னை கொடுத்த அப்பேற்பட்ட நீ பண்ணி அந்த கைமாறுக்கு நான் என்னப்பா கைமாறு பண்ணேன்? யார் நிலத்தில் ஒரு கைமாறி என்னால திருப்பி கைமாறே செய்ய முடியாது. அதனால என்ன சிந்தையே கோவில் கொண்டேன், என் மனசையே கோவிலாக்கி உனக்கு கொடுக்கிறேன். அப்படி மகான்கள் எல்லாமே கொடுக்குறாங்கன்னா அந்த கைமாறு பெரியவாக்குற அருளுக்கு நம்மளால பண்ணவே முடியாது. இன்னைக்கு உலகத்துல இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இன்னைக்கும் உலகத்துல தர்மம் இருக்கு, வேதம் இருக்கு, சாஸ்திரங்கள் இருக்கு. இன்னும் கோவில தேவதைகள்லாம் சாமியத்தோட அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கு. வீட்டுக்கு வீடு வைதிகமான வேத மந்திரங்கள் ஒலிக்க சத்காரியங்கள்லாம் நடந்து இருக்கு. இந்த அளவுக்கான நமக்கு இன்னும் சந்தோஷம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, நிம்மதி இருக்குன்னா அதுக்கு எல்லாத்துக்கான 120 வருஷத்துக்கு முன்னால அந்த மகான் அவதாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளுக்கு எல்லோரும் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கும். அப்படி நம்மளால செய்ய முடியலன்னா எங்கேயோ யாரோ புண்ணியவான்கள் செய்கிற இடத்துல நாம பங்கெடுத்துக்கிறதே பெரும் பாக்கியம். அதனால பெரியவாழ்கிட்ட நாம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணோம். பெரியவாளுக்கு நடக்கிற எல்லா கைங்கரியத்திலும் நம்மளால முடிஞ்ச அளவுல கைங்கரியம் பண்ணிட்டு பங்கெடுத்துட்டு ஆண்டாள் சொன்னாப்புல கூடி இருந்து குழைந்தேன் வளர்ப்ப மாதிரி அப்படி அந்த சத்சங்கம் விரிவடைஞ்சது எல்லாரும் சேர்ந்து உன்னை கொண்டாடிட்டு உன்னை ஆனந்தம் வைக்கணும் பிரார்த்தனை பண்ணுவோம். அதுக்கு அந்த பெரியவா ஸ்மரணை நமக்கு எப்போதும் வரத்துக்கு அந்த பெரியவாளோட சரித்திரத்தை எப்போதும் நாம அசைக்கொண்டே இருக்கணும்னு சொல்லி இப்படி அனுகிரகம் பண்ணிக்கிற பெரியவா நமக்கு ஒரு வாரம் ஒரு சத்சங்கத்தை கொடுத்து பெரியவாளோட சரித்திரத்தை கேட்கலாம் பண்ணினா அந்த பெரியவாளோட அந்த அனுகிரகத்துக்கு நன்றி தெரிவிச்சு நமஸ்காரம் பண்ணி பெரியவா பக்தாவா பெரியவாளோட குழந்தையா நாம் எல்லோரும் ஒன்றாயிருந்து பெரியவா சொன்ன அன்பு வழியில்